அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் எல்லாரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். ஏன்னா 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் கேம்ப் எங்கேயும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியையும் கண்டவுடனே பார்த்த சத்தமா சொல்லுங்களேன். அதாவது என்ன நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஆமா, பாஸ்டர் இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கர்த்தரை மாத்திரமே தங்களுடைய பங்காய் உடைய ஆசாரியர்களையும். ஆமென். நிமிர்ந்து பாருங்களேன். நிமிர்ந்து பாக்குறீங்களா? நிமிர்ந்ததா சொன்ன ஆமென் சொல்ல ஆமென் கேட்கிறப்பதான் சொல்லணும். இப்போ ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன நிமிர்ந்து பாருங்க பிள்ளைங்க, நிமிர்ந்து பாருங்க. விளையாடக்கூடாது கொஞ்ச நேரம், சரியா? கொஞ்ச நேரம் விளையாட்டெல்லாம் ஓர வச்சுட்டு அங்கிளை கவனிக்கணும். ஓகேவா? என்ன நடக்குதுன்னா, சித்தீம் என்ற ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் வாக்கு பண்ணின கானானை நோக்கி போறாங்க. ஆனா இப்ப யோர்தானுக்கிட்ட வந்து அந்த யோர்தானுக்கிட்ட 3 நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. எத்தனை நாட்கள்? 3 நாள். சத்தமா சொல்லுங்களேன். அதிகாலமே யோசுவா என்கிற தேவதாசன், மக்களை வழி நடத்துகிற தாசன் எழுந்தாச்சு. ஆமென் சொல்லுங்க. அதுதான் பாஸ்டர் கடிந்து கொண்டாரு. மாதத்தினுடைய முதல் நாளே நல்லா இழுத்து போத்திட்டு தூங்காம தேவ சமூகத்துக்கு அதிகாலமே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. ஜூலை மாசம் வந்து சேர்ந்துருவீங்களா? ஆமென். ஏன்னா கர்த்தர் வாக்கு பண்ணின கானானுக்கு நேரா போய்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜூலை மாதத்துல, இந்த நாட்கள்ல கர்த்தர் இந்த வாரத்துல, இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிறுல நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? யோசுவா ஐயா சித்தீமில இருந்து புறப்பட்டு யோர்தான் கிட்ட வந்துட்டு எல்லாரும் அந்த இடத்துல கேம்ப் போட்டு தங்கி இருக்கிறாங்க. அப்பொழுது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதிபதிகள் யாரு? சத்தமா இங்கிலீஷ் பைபிள் எப்படியா சொல்லுது? ஆபீசர்ஸ். சபையினுடைய ஆபீஸ் ஒர்க் பண்றவங்க யாரு? இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். சபையினுடைய ஆபீஸ் ஒர்க்னா கணக்கு வழக்கா பிரதர், அதுவா இதுவான்லாம் கேட்காதீங்க. இது கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய ஆபீஸ். ஏன்ச்சு வந்து சாட்சி சொன்னீங்க தெரியுமா? நீங்களாம் யாரு சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஆபீசர்? அரசாங்க உத்தியோக ஆபீசர்ஸ். ஆமென். எத்தனை பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையோ ஏதோ ஒரு அரசாங்கத்தினுடைய, தமிழக அரசாங்கம் இல்ல இந்திய அரசாங்கத்தினுடைய ரயில்வேலையோ நம்ம ஒரு வேலை கிடைச்சிருந்தாதான் நமக்கு பெருமை. ஆமென். ஆமெனா? கொஞ்சம் பிள்ளைங்களா முன்னாடி வந்துடுறீங்களா? சின்ன பிள்ளைங்களா கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் நல்லா முன்னாடி வாங்க. அந்த ஸ்டாண்டை தட்டாம கொள்ளாம முன்னாடி வரணும். ஸ்டாண்டை தட்டினீங்கன்னா மூக்கை கடிச்சு போடுவேன், சரிங்களா? பெரியவங்க தான் இருக்கிறீங்களா, கோச்சிக்காதீங்கம்மா, சாரிம்மா. ஆமேன். வந்துட்டீங்களா? கொஞ்சம் நல்லா வாங்க பிள்ளைங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, நல்லா வாங்க வேகமா. ஆமேன். கொஞ்சம் வாலிபரில் முன்னாடி வந்துருங்க. ஆமேன். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. நாம அரசாங்க உத்தியோகஸ்தரா இருக்கிறோம். எப்படிப்பட்ட அரசாங்கம்னா, என்னைக்குமே மாறாத நித்திய ராஜாவை உடைய நித்திய அரசாங்கத்தினுடைய உத்தியோகஸ்தர்களா இருக்கிறோம். 8 ஆமேன் தான் வருது பாருங்க. நல்லா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ யோசுவா ஐயா பாளையத்தை வழி நடத்துறாரு. ஆனா அந்த பாளையத்தினுடைய ஆபீசர்ஸ், அதிபதிகள் என்ன பண்றாங்கன்னா, பாளையத்துக்குள்ள, கேம்புக்குள்ள, சபைக்குள்ள ஊடுருவி சொல்றாங்க. என்ன பண்றாங்க? பாஸ்டர் தான் வீட்டுக்கு வரணுமா? கொஞ்சம் கர்த்தர் பேசுவாரு. நான் போகிற இடங்கள்லாம் சில வருடங்களாகன்னு சொல்லக்கூடாது, கர்த்தர் மன்னிக்கணும். அப்பயத்துலேருந்தே எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்னும் சில வருடங்களாக நான் அனுபவிக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, எங்க போனாலும் ஊழியக்காரங்க எல்லா ரகசியத்தையும் உடச்சி விட்டு அதை வந்து ஒரு மைக்க பிடிச்சி பேசுறாரு. சரியான கள்ளன் திருடன் வந்துட்டு எனக்கு ஒரு பட்டம் கட்டி இருக்கிறாங்க.
உங்ககிட்ட பொய் சொல்லக்கூடாது, உண்மைதான், சொல்லி கொடுத்து தான் பேசுறேன். ஆனா சொல்லி கொடுக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர். ஒரு சிலர் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், ஏன் இவங்க தான் வருவாங்களா, அவங்க தான் வருவாங்களா, பாஸ்டர் ரொம்ப பிஸி ஆயிட்டாரா? ஆமா, பாஸ்டர் எதுல பிஸினா கர்த்தரோட கூட இருக்கிறதுல கொஞ்சம் பிஸி ஆயிட்டார். ஆமீன். வரமாட்டுது. நல்லா பாரு, நல்லா 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 புகை போடுறாரு, தூபம் போடுறாருன்றீங்களா? கர்த்தருக்கு நம்ம தூபம் போட்டு தான் தீரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆபீசர்ஸ், அதிபதிகள் என்ன பண்றாங்க? பாளையத்தை ஊடுருவி போய், என்ன கவனிங்க தேவ பிள்ளைகளே, சபையில கொடுத்திருக்கிற தேவ பிள்ளைகள், இங்க திரளாய் கொடுத்திருக்கிற நம்முடைய கல்லாவி, திருப்பத்தூர், ஊத்தங்கரை இந்த பகுதியில் இன்னும் கிராமங்கள்ல ஊழிய செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய அதிபதிகளாய் ஆபீசர்ஸா இருக்கிறோம். அது பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், ஐயாவா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், நீங்க கர்த்தருடைய அதிபதிகள், ஆபீசர்ஸ் என்பதை மறந்துடாதீங்க. ஒரு கம்பெனியில, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஆபீசருக்கு யாரு கூலி கொடுப்பா? பாஸ்டர் தானே. பேசுங்க. வழிக்கு ஸ்நாக்ஸுக்கு யார் கொடுப்பா? பாஸ்டர் அம்மா தானே. கொடுப்பாங்க, நல்ல கொமட்டிலே கொடுப்பாங்க. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற மாதிரி இருந்தா நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களை போஷித்தே தீருவார், என்னை போஷித்தே தீருவார். சில நேரங்கள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளை கொண்டும் போஷிப்பார், ஆனா எல்லா நேரமும் அவங்க மூலமா தான் போஷிப்பார்னா அது முற்றும் தவறு. நீங்களும் நானும் ஊழியத்துக்கு புறப்பட்டு வர்றது யாரை நம்பி வந்திருக்கிறோம்? ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவங்கள நம்பினா நீங்களும் நானும் சோர்ந்து போயிடுவோம், தோத்து போயிடுவோம். ஆமென் சொல்லுங்களேன். உங்க வண்டிக்கு ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு ஊழியம் போக முடியும்னா உங்க கையில 40 ரூபா இருந்தாலும் அந்த 40 ரூபா போட்டுட்டு போங்க. ஆண்டவர் அதை 1000 மடங்காய் பெருகி பழி தர கூட வல்லவர். ஆமென் சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் அவரவர் ஸ்தானத்துல அவங்க நிக்கணும், அவங்களால செய்யணும்ன்றத கர்த்தர் இன்னைக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஆபீசர்ஸ்க்கு யோசுவா ஏதாவது ஒரு அவர்களுக்கான காரியங்களை, உச்சிதங்களை கொடுத்து அனுப்பினாரா? 3 நாள்ல யோசுவா எந்த ஒரு கட்டளையை கொடுத்தாரு? நீங்களா போங்க, நான் உங்களுக்கு இதை தர்றேன், இதை செய்வேன்ற வாக்குறுதி கொடுத்தாருன்னு எதுவும் இல்ல. அதிபதிகள், நியமிக்கப்பட்டவர்கள் புறப்பட்டு பாளையத்துக்குள்ள போனாங்க. போய் வாசிங்க. அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களை கண்டவுடனே, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும், நான் அங்கிருந்து வர ஆரம்பிக்கிறேன். நீங்களும் நானும் அதிபதிகளா இருக்கிறோம், கர்த்தருடைய ஆபீசர்ஸா இருக்கிற நீங்கள் நானும் ஒன்ன புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற, கர்த்தரை மட்டுமே பங்காய் நம்பி இருக்கிற ஊழியர்களை மாத்திரம்தான் நீங்களும் நானும் நோக்கி பார்க்கணும். ஆமென். வரமாட்டுது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? உங்க பாஸ்டர் யார் இருக்காங்க? அம்மா இருக்கிறாங்க. அடுத்து நம்மளுடைய பாஸ்டர் சாலமோன் இருக்காங்க. அவங்களுடைய ஊழியக்காரம்மா கெர்சியாம்மா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாய் இருக்கணும். இவர்கள் கர்த்தரை மாத்திரமே பங்காய் உடையவர்களாய் இருக்கணும். எங்க ஊழியக்காரம்மாவை தேடுறீங்களா? வந்துட்டு இருக்காங்க. ஐயா தயவு செய்து ஏதாவது போனுக்குன்னு அடிச்சு அவங்க ஏதாவது வேலையா இருந்தாலும் எனக்கு சமைச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை வச்சுட்டு வர சொல்லுங்க. ஏன்னா பிரஷர் குக்கரை தூக்குறாங்க, குண்டான தூக்குறாங்க, அடுத்து அதுல ஒரு வம்பை இழுப்பாங்க. புரியுதுங்களா? எங்க யாரு பெத்த புள்ளன்னு தெரியல. இது நம்ம கண்ணை கூட ரீடு பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? 36 வருஷம் ஆகுது, கர்த்தரால வழி நடத்தப்படுறேன், இது கூடமா தெரியாது? ஒரு தேவ மனுஷனை பத்தி சொல்றாங்க, உன் வீட்டுக்குள்ள நீ என்ன பேசுறியோ அதை கூட என்ன பண்ணுவான்? நான் தீர்க்கதரிசிலாம் இல்ல, உடனே ஒரு ப்ராஃபட் போல எல்லாம் நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் மனுஷங்களை படிக்கிறதுக்கும் ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். ஆமீன் சொல்லுவீங்களா? ஊழியக்காரம்மா வரணும்னு ஜெபிங்க. நான் சொல்லுற புரியுதா? மேபி அண்ணன் வந்திருக்கிறாரு, நம்ம வாலிப நாட்கள்லாம் நம்மளை வழி நடத்தின அண்ணன் வந்திருக்காரு, வாய்க்கு ருசியா ஏதாவது சமைச்சு போடுவோன்னு கூட எனக்காக ஆசையா புள்ள ஓடி போய் மேலே ஏதாவது சமையலுக்கு இருக்கலாம். எது இருந்தாலும் அதை போட்டுட்டு வரும்படி ஏதாவது ஒரு மெசேஜை கன்வே பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா சபைக்குள்ள வம்பு இழுத்து விட்டுருவாங்க. என்ன கவனிக்கிறீங்களா? நான் விஷயத்துக்கு வர என்ன கவனிங்க. நான் ஓப்பனா ஊழியக்காரங்களை வச்சுக்கிட்டே சொல்றேன்,
உங்க ஊழியக்காரங்க, உங்க ஊழியக்காரிகள், உங்களுடைய ஆபீசர்ஸ், உங்களுடைய சபையிலிருந்து, இப்ப நம்மளுடைய சபையிலிருந்து 2 பேர் ஆண்டவருடைய கிருபையில பைபிள் காலேஜுக்கு போயிருக்காங்கல்ல, இன்னும் அநேக ஊழியக்காரிகள், ஊழியக்காரர்கள் இங்க நம்ம எழும்ப போறோம், சிறு பிள்ளைகளும் எழும்ப போறோம். உங்களுடைய என்னுடைய ரோல் மாடல் மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட் எப்படி இருக்கணும்னா, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வேத புத்தகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் சுமக்கிறவர்களாய் இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம கர்த்தரை மாத்திரமே தங்களுடைய பங்காய் உடையவர்களாய் இவர்கள் நிலை நிற்கிறத உங்க கண்ணு ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? எங்க பாஸ்டர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரரை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, எங்க பாஸ்டர் எவ்வளவு பெரிய ஐக்கியத்துல ஊழியத்துல இணைஞ்சிருக்காருன்றத பத்திலாம் உங்களுக்கு எனக்கு கவலையா இருக்க கூடாது. நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க பாஸ்டர், உங்க ஊழியக்காரங்களுடைய அடையாளம் உடன்படிக்கை பெட்டி, தேவ பிரசன்னம். உங்க ஊழியக்காரங்களுடைய அடையாளம் தேவனை மாத்திரமே தன்னுடைய பங்காய் கொண்டிருக்கிற வாழ்க்கை. உங்க ஊழியக்காரங்களுடைய அடையாளம் கர்த்தருடைய ஆசாரியர்கள், அவர்கள் வாயில் இருக்கிற வேதம் தான் உங்க ஊழியக்காரங்களுடைய அடையாளம். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு ஐயா உங்க ஊழியக்காரர்? எத்தனை பேருக்கு சாலமன் பாஸ்டர் உங்க ஊழியக்காரர்? இன்னும் இந்த பழைய பஞ்சாங்கத்தை பேசிக்கிட்டு இருக்காலாம் ஓடிடணும். நான் சொல்றேன், புரியுதா ஐயா? அம்மா, எங்க ஐயா நடத்துற போல இல்ல, இவரு புதுமை. யார் நடத்தினாலும் ஆவியானவரால நடத்தப்படுகிறவர்கள் பின்பற்றி செல்ல நீங்கள் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். யாரும் நான் பாஸ்டர் சாலமோனை சார்ந்தவர்னு சொல்லக்கூடாது, நான் பாஸ்டர் சாலமோன் அவங்களுடைய அப்பாவை சார்ந்தவர் இங்க பட்சபாதம் இருக்கக்கூடாது. ஏன்னா உடன்படிக்கை பெட்டின்றது ஒரு நபர் சுமக்கிறது இல்ல, அது கர்த்தர் நியமித்த லேவியின் கோத்திரத்திலிருந்து வந்த ஆசாரியர்கள் சேர்ந்து சுமக்க வேண்டிய காரியம். அல்லேலூயா. கொஞ்சம் பட்சபாதத்தெல்லாம் உடைச்சிட்டு கொஞ்சம் திறந்த மனமா நம்ம ஒன்று கூடனா நான் விசுவாசிக்கிறேன். தலை ஒட்டுறதுக்கு முன்னாடி வந்த, தலை ஒட்டுறப்ப வந்த ஆண்டவர் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு இடம் கொண்டு பெருக வைக்கிற அந்த நாட்களுக்குள்ளேயே மறுபடியும் கால் மிதிக்க வைப்பார். என்ன கவனிக்கல, ஒரு சிலர் கவனிக்கல. நீங்க உட்கார்றவங்க அப்பப்ப கரெக்டா உங்க முன்னாடி இருக்கிற இடத்த ஃபில் பண்ணிட்டீங்கன்னா வார்த்தை தடப்படாம போகும். சொல்லி சொல்லி வர முடியாது, சரிங்களா? நீங்களா கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். வர்றவங்க வரட்டும். என்ன கவனிக்கிறீங்களா? அம்மா, எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு படிப்பறிவு வேணும், MBA MCA இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்ன்ற அறிவுலாம் வேணாம். கொஞ்சம் தூங்காம காது கொடுத்து கேட்கிற அந்த ஒரு நல்ல காது கேட்கிற திறனும் நல்ல திறந்த மனசு இருந்தா போதும், கர்த்தர் பேசுறன்றதை புரிஞ்சுக்கலாம். வாலிப பிள்ளைங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? உங்க சாலமன் பாஸ்டர் எப்படி கட்டளை கொடுத்து உங்களை நடத்துறாரோ அது போல அவர்களுடைய தகப்பனும் தாயும் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுக்கும் போது நீங்க செவி கொடுக்கணும். என்ன ஆமேன் வரமாட்டுது? வாயில ஏதாவது பருப்பு வடை எல்லாம் ஏதாவது மசால் வடை வச்சிருக்கீங்களா? அந்த கதைலாம் இருக்க கூடாது. எனக்கு என்ன கவனிக்கிறீங்களா? ஒரு ஊழியக்காரங்க, ஒரு ஊழியக்காரியினுடைய அடையாளம் என்னவென்றால் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தன்னுடைய பெட்டி இல்ல. இன்னைக்கு நிறைய டூப்ளிகேட் உடன்படிக்கை பெட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது இல்ல, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்கும்? நான் அதுக்குள்ள போக விரும்பல, ஆனா என்ன இருக்குன்றத சொல்லுங்க. ஒரு டேப் ரெக்கார்டரு, லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன பாட்டு CD, சொல்லுங்க வாலிபர்கள் சொல்லுங்க, லேட்டஸ்டா 10 மில்லியன் பேர் பார்த்திருக்கிற சாங்கு. என்ன பேச மாட்டீங்க? முறைக்கிறீங்களா? சொல்லுங்க, பெட்டிக்குள்ள என்ன இருக்கும்? பணம், புதுசா வாங்கின சூட்டு கோட்டு. 10 கட்டளை எதுலமா இருந்தது? 10 கட்டளை எதுல பொறிச்சு கொடுத்தார்? சத்தமா சொல்லுங்க. கற்பலகை 2, சரிங்களா? முன்னும் பின்னுமாய் எழுதப்பட்ட கற்பலகைகள், அதாவது முன்னும் பின்னுமாய் எழுதப்பட்ட வேத புத்தகம். ஆமேன் வரமாட்டுது பார். பைபிளை கடைசியா தொட்டு எத்தனை நாள் ஆகுது? கற்பலகை, அப்புறம் ஆரோனுடைய துளிர்த்த கோல, அதாவது கர்த்தருடைய அழைப்பு. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? நம்பர் 3, சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சண்டே கிளாஸ் இங்கதான். என்ன கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்னு இருந்தது. சொல்லுங்க, என்ன பெட்டி? அந்த பெட்டியில 3 இருந்தது. எத்தனை இருந்தது? கண்ணு சொல்ல, என்ன இருந்தது? 1 கல்லு பலகை, கர்த்தர் வசனம் எழுதின கல்லு பலகை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்ட கற்பலகை. தைரியங்கம்மா வரேன். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை
எழுதப்பட்ட கற்பலகை, அடுத்து ஆரோனுடைய கோல். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு ஸ்டிக்கு கோல். அந்த கோல் எப்படி இருந்ததுன்னா, துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து அது பூத்து குலுங்கின கோல். சரிங்களா? பழங்களை உண்டு பண்ண கோல். என்ன இருந்தது உள்ளார? நம்ம வீட்டில் அடி போடுறாங்கல்ல அந்த கோல் இல்ல, இது ஆண்டவருடைய அடையாள, அழைப்புக்கான அடையாள கோல். மூணாவது என்ன இருந்தது? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். ஆமேன்னு சொல்லுவீங்களா? மன்னா நாளைக்கானதை வச்சா அந்த மன்னா என்னவா மாறி போகும்? புழு புழுத்துரும், நாரிடும், புழு வந்துடும். சாப்பிட முடியுமா? அது எதை குறிக்குதுன்னா, அனுதினமும் நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய மன்னாவின் அனுபவம். ஆமேன்னு சொல்லுவீங்களா? இந்த மூணும் இருக்கிறதுக்கு பேர் தான் உடன்படிக்கை பெட்டி. ஆமேன் வரமாட்டுதே. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இப்ப சொல்லுங்க உடன்படிக்கை பெட்டி இருக்கு? நிஜமாவே அனுதினமும் என் வாழ்க்கையில இந்த வேத புத்தகத்துக்கு வேலை இருக்குன்னு சொல்றீங்களா? உடன்படிக்கை பெட்டியில 1/3 நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நிஜமாவே என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன அழைத்த அழைப்பின்படி நான் கனி கொடுக்கிறவனா இருக்கீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியில இருக்கிற 2/3 உங்களுக்குள்ள இருக்கு, நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நிஜமாவே எனக்கு என்னதான் பைபிள் நான் நேத்து 10 அதிகாரம் படிச்சாலும் இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாவது நான் படிச்சிருந்தாதான் இன்னைய மன்னாவை நான் கேரி பண்றதுக்கு என் பாத்திரத்தை நான் ரெடியா வச்சிருக்கேன்னு அர்த்தம். இன்று வேதம் வாசித்தீர்களா? நைட்டுக்குள்ள வாசிச்சிருங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு காலை எழுந்த உடனே கர்த்தருடைய சமூகத்துல இந்த 3 இருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்றவங்க வாழ்க்கையில என்னைக்குமே அவங்கள பார்த்தா யோர்தான் பின்னிட்டு ஓடும். பாதி அல்லேலூயாவும் ஆமேனும் வரல. நான் சொல்ல வரது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் தெரியுமா வாழ்க்கையில ராவரிக்கும் போராடி சாவறோம்? கொஞ்சம் முன்னாடி வாங்க கண்ணு, தங்கச்சி கொஞ்சம் முன்னாடி வா, ஓடியா. நான் இன்னொரு முறை முன்னாடி வான்னு சொல்ல மாட்டேன். உனக்கு முன்னாடி இடமே இல்லாத அளவுக்கு ஃபில் பண்ணி உக்காந்துக்கணும். சரிங்களா? ஆமேன். சபைக்கு டைமோட வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கு எக்ஸ்கியூஸ், ஓகேங்களா? ஆமா, இன்னைக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது, கர்த்தருக்கு தோத்திரம். ஆமா, ஏதாவது ஒன்று சொல்லி இப்படிதான் மாட்டிக்கிறது. இன்றைய கடைசி. ஆமா, அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா வந்துருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விஷயத்துக்கு வர்றேன். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற அனுபவம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் இருக்கணும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்லுது, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்னவா இருக்கிறோமா? வாசிக்கணும்னு நினைக்கிறேன். வாசிக்கலாம் பாஸ்டர். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிச்சு நான் டெப்துக்குள்ள போக விரும்புறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, இயேசுவின் இரத்தத்தினாலே நம் பாவங்களற நம்மை கழுவி, நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக, நம்முடைய தெய்வத்துக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் அல்லேலூயா வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. தேவ பிள்ளைகளே, இப்ப அதே யோசுவா 3ஆவது அதிகாரத்தினுடைய அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க மறுபடியும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியரையும் கண்டவுடனே. ஆமென். முதல்ல ஏன் ஊழியக்காரங்க உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சனா, நாங்க தான் முதல்ல உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒருவேளை நம்முடைய கடந்த காலத்தில் நம்ம விளையாட்டுத்தனமா இருந்திருக்கலாம், இல்ல கடந்த காலத்துல நம்ம ஒரு ஊழியக்காரங்க ஃபேமிலியில இருக்கிறோன்ற அந்த ஒர்த்து தெரியாம நடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற இந்த நொடி முதற்கொண்டு உங்க மேல என் மேலே சுமத்தப்படுகிற உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய குடும்பம் லேவி கோத்திரம் நம்மன்றதை உணர்ந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஊழியக்காரங்களை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து நமக்குள்ள வர விரும்புறேன். தேவ பிள்ளைகளுக்குள்ள உங்களுடைய ஊழியக்காரங்க கிட்ட நீங்க 3 குணாதிசயங்களை பார்க்கணும். நம்பர் 1, அவர்கள் லேவியர்களாய் இருக்கணும். அதாவது கர்த்தரை மட்டுமே தங்களுடைய பங்கும் சுதந்திரமாய் கொண்டவர்களாய் இருக்கணும். 2, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாய் இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? 3, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரியர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? இது இருந்ததுன்னா கண்ணை மூடின உங்க ஊழியக்காரங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வேத வசனத்தின்படி. அல்லேலூயா. நம்பர் 2, இந்த சபைக்குள்ள இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் நானும் கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கா?
நிஜமா இருந்ததுன்னா கண்டதெல்லாம் இன்னைக்கு தூக்கி சுமந்துக்கின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏன் சொன்னார்? நீங்க உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டிய சந்ததி. இந்த சபையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க ஒவ்வொருத்தவங்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதற்காக கர்த்தரை மட்டுமே பங்காய் கொண்டு கர்த்தருடைய ஆசாரியர்களாக தெரிந்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ராஜரிக சந்ததி. ஒரு ஆமேன் வருதான்னு பாருங்களேன். போடியத்தை தள்ளி விட்டுப்படுவோம் மேல. உங்களை பத்தி தான் மேன்மையா ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க துக்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒப்பாரி வைக்கிற மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுன்னு இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க சிறையிருப்ப நம்ம சிறையிருப்ப மாத்த போறார். இன்னைக்கு நம்முடைய காத்திருப்பின் காலம் முடிய போகுது. ஆமென் சொல்லுவீங்களா? இன்னைக்கு காத்திருக்கிற கர்ப்பங்கள் திறக்கப்பட போகுது. இன்னைக்கு காத்திருக்கிற மணவாளன் மணவாட்டிகளுடைய திருமண காரியங்கள் திறக்கப்பட போகுது. இன்னைக்கு நுகன் சுமக்கிறவருடைய இருப்பு நுகத்தடிகள் முறிக்கப்பட போகிறது. இன்னைக்கு கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. ஏன்னா இந்த தோல் உலகத்தின் பாரத்தை சுமக்க வேண்டிய தோள்கள் அல்ல. இது கர்த்தருடைய மகிமைய பிரசன்னத்தை சுமக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டிய சுமக்க வேண்டிய தோல். நல்லா கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்து. அல்லேலூயா. ஆபீசர்ஸ் பாளையத்துக்குள்ள போயிட்டு மக்களுக்கு ஒரு அலர்ட்டை கொடுக்கறாங்க. சபைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒன்ன புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் எல்லாருடைய வார்த்தையை நம்பிடக்கூடாது. சபைக்குள்ள வர்றவங்க குடும்பத்தார் வார்த்தையை நம்ப கூடாது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து எவரெல்லாம் லேவி கோத்திரத்தாரை போல, அதாவது லேவிக்கு கர்த்தர் மட்டும்தான் பங்கு. அவங்க பணத்தை நம்ப மாட்டாங்க. மனுஷங்களுடைய பட்டத்தை, பேர, புகழ, பதவியை நம்ப மாட்டாங்க. அவங்க கர்த்தரை மட்டுமே எல்லாத்திலையும் சார்ந்து நிற்பாங்க. அப்படி எவரெல்லாம் கர்த்தரை பங்காய் உடையவர்களாய், கர்த்தரால் அழைக்கப்பட்ட அவர் ரத்தத்தால கழுவப்பட்ட ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கார்களோ அவர்களுடைய சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கணும். அவர்களை தான் ஃபாலோ பண்ணணும். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் அதனாலதான் அந்த 3ஆம் வசனத்துல தெளிவாய் சொல்லுகிறாரு. ஆமா, அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமே. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்ட, சத்தமா சொல்லுங்க, கண்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உடனேனா என்ன? அப்பாவோ அம்மாவோ என்ன நிமிந்து பார்க்கணும். பெயிண்டிங்லாம் அப்புறம் பண்ணணும். என்ன கவனிக்கணும். அப்பாவோ அம்மாவோ போனை வச்சுட்டு இங்க வான்னா எப்படி வரும்? உடனே தானே வச்சுட்டு வர. இருக்கிறீங்களா? போனை எடுக்காத வெயின்னா உடனே தானே போனை வைக்கிற. வைக்கிறம்மா இல்ல கூப்பிட்டா உடனே வர்றோமா? கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு சபையில ஒரு சிலர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் உடனே வான்னு சொல்லி பல வருஷம் ஆகுது. இன்னும் உக்காந்துன்னு கர்த்தர் சொல்லட்டும் கர்த்தர் சொல்லட்டும்னு உக்காந்து காக்கா கதை குருவி கதை பேசின்னு இருக்க ஆளை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு உடனே கிளம்புங்க. 8 ஆமீன் வருது. ஊழியத்துக்கு உடனடியாய் கர்த்தர் காண்பிக்கிற, உங்களுக்கு வழி காண்பிக்கிற, ஆசாரியர்கள் காண்பிக்கிற இடத்துக்கு உடனே கிளம்புங்க. ஆமீன் சொல்லிங்களா? இல்லைன்னா உடனடியா போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வேண்டியதா வரும். ஆமீன் இல்லையா? என் புருஷன் தூர தேசத்துக்கு போயிருக்காரு. என் புள்ள இப்பதான் வந்திருக்குது. என் புருஷன் ராவெல்லாம் உழைச்சிட்டு களைப்பா வந்திருக்கிறாரு. இன்னைக்கு வர முடியாது பாஸ்டர், இன்னைக்கு வர முடியாது பாஸ்டர். அம்மா ஏக்கா இன்னைக்கு நான் வர முடியாதுக்கா, எக்ஸாமுக்கு படிக்கிறேங்க்கா. உன் எக்ஸாமை தூக்கி குப்பையில போடு. நீ இன்னைக்கு படிச்சு 3 மணி நேரத்துல நீ ராக்கெட் சயின்டிஸ்டாக போற. வாரத்தில் இருக்கிற மீதி இருக்கிற 6 நாளில் புள்ள புடுங்கிறதுக்கு வழியை காணும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் போய் குதிப்பாங்களாம், இந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் போய் சாதிப்பாங்களாம். உங்களை நான் படிக்க வேணாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத வேணாம், இதெல்லாம் நான் சொல்லலை. கர்த்தருக்குன்னு ஒரு நாளாவது மீதி மிச்ச சொச்சம் இருக்குது, அந்த நாளையாவது உருப்படியா உடனடியா புறப்பட போய் காரியங்கள் நடப்பிக்க பாருங்க. அறுப்பு மிகுதி, ஜனம் செத்துக்கிட்டு இருக்கு. இதே திருப்பத்தூர் மாவட்டத்தில், இதே கல்லாவி பகுதிகளில் எத்தனை கொடூரமான செய்திகளை நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் உட்காந்து தூங்கிக்கின்னு இன்னும் நாள் வரல, இன்னும் காலம் வரல, இப்பதான் கல்யாணம் பண்ண, இப்பதான் வயல் நிலத்தை வாங்கினேன், இப்பதான் ஏர் மாடை வாங்கினேன்னு உட்காந்து கதை சொல்ல போறோமா? கர்த்தருடைய ஆசாரியர்கள் முன் செல்லுகிற ஆசாரியர்களை பார்த்த உடனே புறப்பட போறோமா? கர்த்தர் சொல்றாரு, உங்க ஆசீர்வாதம் ஏன் தெரியுமா உடனே வரல? கர்த்தருடைய காரியத்துக்கு எழும்புகிறதற்கு உங்களுக்கு எனக்கோ மனசு உடனே வரல. ஆமீன் இல்லையா? கர்த்தருடைய காரியத்துக்கு எழும்புறதுக்கு கொஞ்சம் மனசை விட்டு கொடுங்க.
ஏன் கஞ்சி குடிச்சிட்டு ஊழியம் செய்யுங்க, செத்தா புடுவோம். புருஷங்கார வேலைக்கு போல, கல்யாண நாளுக்கு சேலை வாங்கி தரல, பிறந்த நாளுக்கு சுடிதார் வாங்கி தரல, எனக்கு போன் வாங்கி தரல, டிஸ்பிளே உடஞ்சி போன போனை வச்சு என்ன செத்தா புட்டோம்? மத்ததெல்லாம் உடனே வரணும், இப்பயே வரணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஃப்ரைட் ரைஸ் இப்பயே வரணும். ஒரு பாட்டில் இப்ப நல்லா பால்டாயில ஊத்தி தான் உனக்கு கலந்து வாயில ஊற்றணும். எல்லாம் உடனே 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 வரணும். ஆனா கர்த்தருடைய ஆசாரியர்கள் எழும்பி நடந்து போகிறத கவனிக்கிறதற்கோ பார்க்கிறதற்கோ உடனே புறப்படுறதுக்கோ மனம் இல்லை. அப்புறம் எப்படி கர்த்தர் உடனே உங்களுக்கு இறங்கி வருவாரு? யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட இருந்து கட்டளை வருது, இப்படி கர்த்தருடைய லேவி கோத்திரத்தில் இருக்கிற கர்த்தரை மட்டுமே பங்காய் உடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை கண்ட உடனே, உடன்படிக்கை பெட்டி எத்தனை பேர் சுமப்பாங்க சொல்லுங்க? 4 6 4 8 கன்ஃபார்மா? 4 தானே? அங்க பார்த்து சொல்றீங்களா? உஷாரா இருக்கிறீங்க. படத்தில் வர்றதெல்லாம் நம்பிடாதீங்க. ஹாலிவுட்டுக்காரன் ரொம்ப டேஞ்சரானவன். மோசே ஐயாவுக்கே கல்யாணம் பண்ணின்னு புள்ள குட்டிங்களோட வேற ஒரு லைன் போட்டாருன்னு படம் எடுத்து விட்டவன். நைல் நதி ரத்தமா மாறினது முதலைங்க சண்டை போட்டுன்னு அது மூலயமா சயின்டிபிக்கா ரத்தமா மாறிச்சுன்னு படம் எடுத்து விட்டவன். பவுலையா ஒரு ஆளை வச்சுக்கினே கூட சுத்தினாரு, அது லவ்வரா மனைவியான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாத அளவுக்கு படம் எடுத்து விட்டவன் தான் வெள்ளக்காரன். உடன்படிக்கை பெட்டி எத்தனை பேர் சுமந்தாங்க? 6 4 6 4 தானே? எல்லா ஆசாரியர்களும் சுமக்கல இல்ல? தேவ பிள்ளைகளே, ஊழியத்திலையும் அழைப்புலையும் தெரிந்து கொள்ளதிலையும் பரவிதம் உண்டு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஒரு சிலரை கர்த்தர் லைம் லைட்டுக்குள்ள அடிக்கிற மாதிரி ஆமீன் சொல்லாதீங்கடா, பக்குன்னுதுடா. கொஞ்சம் பக்குவமா அன்பா ஆமீன் சொல்லுங்கடா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இது எப்படி இருக்குது? நீ சொல்ற ஆமீன்ல நான் சொல்ல வந்த பாயிண்டே மறந்துடுவோம் போல. என்ன கவனிங்க. ஒரு சில தேவ பிள்ளைகளை உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஒரு முன்னணியத்தில் நடக்க விடுவார். அவங்க எவ்வளவுக்குள்ள முன்னாடி நடக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அவங்களுடைய உசுருக்கும் உத்தரவாதம் இல்லைன்றத மறந்துடாதீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பெட்டி கட்டி தடுமாறுது உழுதுன்னு கையை நீட்டினா உடன்படிக்கை பெட்டியை தட்ட ஊசா போனாரு பூசா. ஊசா பூட்டாரு. ஊசா தானே? பேரகிற மாத்தி சொன்ன திருத்துங்க, நான் பேர்ல கொஞ்சம் வீக்கு. 4 பேர் சுமக்கிறாங்கன்னா அந்த 4 பேருக்கு ஆண்டவர் அந்த அத்தாரிட்டியும் அந்த அழைப்பையும் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் பாஸ்டர் சாலமன் ஆயிட முடியுமா சொல்லுங்களேன்? இல்ல எல்லாரும் எல்லாருமா ஆயிட முடியுமா? அண்ணன் மூப்பர் அண்ணன் சொல்லுங்கண்ணே, அம்மா சொல்லுங்க, மூப்பத்திகளே சொல்லுங்க. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் யாரை எந்த ஸ்தானத்துல வச்சாரோ சபையில அந்த இடத்துல நில்லுங்க. ஒரு ஆமேன். இன்னும் தலையெல்லாம் ஆட்டக்கூடாது, கதையா சொல்றேன். நல்லா வாயை திறந்து ஒரு ஆமேன் சொல்லுங்க. லிப்ஸ்டிக் கலைஞ்சிருமா? அப்படியே பிடிச்சி இழுப்பி விட்டுருவேன். லிப்ஸ்டிக் கலையமா ஆண்டவருக்கே வெளிச்சிரும் போல. நல்லா சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. பரவாயில்ல, கண்ட்ரோல தான் இருக்கிறானுங்க. என்ன கவனிங்க தேவ பிள்ளைகளே, 4 பேர் பெட்டியை சுமக்கிறாங்க. மொத்த பாளையத்தினுடைய கண்ணும் யார் மேல இருக்கு? சத்தமா சொல்லுங்களேன். ஐஸ்வர்யவான் மேல இல்ல, பெரிய பெரிய பேர் பெற்ற பிரபுக்கள் மேல இல்ல, அப்பாவுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற தன்னுடைய எல்லாத்தையும் வெறுத்து வர்ற அந்த 4 பேர் மேலதான் சபையினுடைய கண்ணை ஆண்டவர் பதிய வைக்க வர. ஆமென் சொல்லுவீங்களா? நான் ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஃபேமஸ் ஆக விரும்புறீங்களா? கர்த்தருடைய காரியங்களை முன்னணியத்தில் நின்று நடத்தணும்னு விரும்புறீங்களா? ஒரே ஒரு ரகசியத்தை சொல்றேன். நீங்க கர்த்தரை மட்டுமே பங்காய் உடையவர்களாய் நின்று பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய் இருந்து பாருங்க. கர்த்தருடைய ஜனங்களாய் ஆசாரியர்களாய் அவர் ரத்தத்துல கழுவப்பட்டவர்களாய் உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பாருங்க. மொத்த கண்களும் உங்களை நோக்கி பார்க்கும். ஏன்னா நோக்கி பார்ப்பது உங்களை அல்ல, நீங்கள் சுமக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தின் வல்லமையை நோக்கி பார்க்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஃபேமஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி. சிம்பிளா சொல்லவா? அவர் பெருகணும், நான் சிறுகணும். நல்லா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வேற வழியில ஃபேமஸ் ஆனோம் வச்சுங்களேன், கொஞ்ச நாள்ல காணாம போடுவோம். ஆமேன் சொல்லுவீங்களா? இல்லைன்னா உக்காந்துன்னு கோயம்புத்தூர் ஜெயில கம்பி எண்ண வேண்டியதா இருக்கும். நான் சொல்ற புரியுதா? வேற மாதிரி ப்ரோ. இயேசு மாதிரி மட்டுமே வாழ்வோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
விஷயத்துக்கு நான் வந்துடுறேன், டைவர்ட் ஆகி போக விரும்பல. ஆசாரியர்களை கண்கள் நோக்கி பார்க்கட்டும்னு சொன்னதோட நிறுத்தாம கர்த்தர் அவங்களுக்கு என்ன ஒரு வாக்கையும் வல்லமையும் கொடுக்கிறார். நான் விட்ட இடத்துல இருந்து வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உடனே எப்படி போகணுமா? சத்தமா சொல்லுங்களேன், நல்லா சத்தமா சொல்லுங்களேன், விட்ட இடத்துல இருந்து சத்தமா சொல்லுங்களேன். ஆசாரியர்களையும் கண்ட உடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். என்ன கவனிக்கிறீங்களா? இந்த பூமியில உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நிரந்தரமா ஒரு இடத்தை வைக்கவே இல்லை. ஆமேன்னு சொல்லுவீங்களா? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு இருக்கிறதும் தற்காலிகம் தான் தம்பி. ஆமே. என் வாழ்க்கை பூரா இப்படியே போயிடுமா? ஊழியம் இப்படியே போயிடுமா? என்னுடைய நிலைமை இப்படியே போயிடுமா? இல்ல என் படிப்பு, என் வேலை, என் பிள்ளைங்க இப்படியே போயிடும்? இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற ஆசாரியர்களையும் எந்த கண்ணு நோக்கி பார்க்குதோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் முன்னேற்றமோ, அவர்கள் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தினுடைய பரிபூர்ணத்தின் நிறைவையும் தங்களுடைய வழிகள்ல காண்பார்கள், வாழ்க்கையில நிச்சயமாய் காண்பார்கள். நீங்க யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னால தைரியமா சொல்ல முடியும், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற தேவ பிரசன்னத்தையும் ஆசாரியர்களையும் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்க வாக்களிக்கப்பட்ட வாக்கு தத்தத்துக்கு நேரா பிரயாணப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. குறித்த காலத்துல வைக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறியே தீரும். அது தாமதித்தாலும் நிறைவேறும், அது தாமதிக்காதுன்னு கர்த்தர் சொல்றார். முன்னேறுங்க. பெட்டி ஆசாரியர்களோட நவுந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகணும்? சிம்பிளா சொல்றேன், என்னால இந்த இடத்துல உங்களுக்கு எடுத்துக்காட்டு காட்ட முடியாது. ஒரு காந்தத்தை வச்சுட்டா பேப்பர்ல என்ன பண்ணுவோம்னா, சின்ன வயசுல மண்ணுல அந்த மேக்னெட்டை போட்டு எடுத்து அந்த துகள்கள்லாம் பேப்பர் மேல போட்டு ஒரு வெள்ளை பேப்பர்ல கீழே வச்சு காந்தத்தை இழுத்தா அந்த துகள்களை என்ன பண்ணோம்? இப்படின்னா இப்படி போவாரு, இப்படின்னா இப்படி போவாரு, இப்படின்னா இப்படி போவாரு. அதை போல எவருடைய இருதயெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை அண்டி தேவனுடைய வார்த்தையோட ஒட்டி இருக்கோ, அந்த வார்த்தை வாக்கு முன்னாடி போச்சுன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போச்சுன்னா, நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்த்தர் நம்மளை இழுத்துட்டு போறது உறுதிதான். ஆமென் தானே? ஆமென் தானே? இல்லையா? எங்க தம்பி பேசுறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. வாழ்க்கையில ஒரு மூமெண்ட்டும் இல்லை. மூமெண்ட் இஸ் லைஃப்ன்றாங்க, ஒரு மூமெண்ட்டும் இல்லைன்றீங்களா? அப்படின்னா வேற எதையோ நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எதை நோக்கி பார்க்குறீங்க சொல்லுங்க. இந்த வார்த்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற நேரத்திலேயே நீங்க நான் வேற எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோன்னு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவங்க நிச்சயமா வாக்கு தத்தத்தை நோக்கி வாக்களிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை நோக்கி போகிறது உறுதி. எந்த யோர்தானோ அது கரபரண்டு போனாலும் அது தடுக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுவீங்களா? வாக்கு தத்தம் கொடுத்துட்டாருன்றனால யோர்தான் குறுக்க வராதுன்னு கர்த்தர் எங்கேயுமே சொல்லல. ஏத்தியர் எபூசியர்கள் எங்கேயும் வரமாட்டாங்கன்னு சொல்லல. எங்கேயாவது சொன்னாரா? உனக்கு முன்னும் பின்னும் நான் இருந்து காப்பேன்னார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? உங்களை யார் ஏத்தியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர், இன்னும் என்னென்ன எகிப்தியர்லாம் இருக்கிறானோ இவனெல்லாம் யார் பார்க்க சொன்னா? கர்த்தர் சொன்னாரா? நீங்க எகிப்தியரை பார்வோனை திரும்பி பார்த்தா முறுமுறுப்பு உண்டாகும். உங்களுக்கு முன்னாடி நியமிக்கப்பட்ட மோசேயை கல்லெறிந்து கொள்ள பார்ப்பீங்க. நீங்க அதை பார்க்காதீங்க. கண்ணை மூடிக்கிட்ட உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை பின்தொடர்ந்து ஓடுங்க, கர்த்தர் வெற்றியை தருவார். ஆமென் சொல்லுவீங்களா? ரொம்ப நாள் நம்ம ஆசாரியர்களை பின்தொடர்ந்து உடன்படிக்கை பெட்டியை பார்த்து போகிறவர்களாவே இருக்க போறதில்ல. நிச்சயமா என்னால தைரியமா சொல்ல முடியும், நாமும் ஒரு நாள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஒரு காலம் வரும். அப்பொழுது நம்மை நோக்கி திரள் கூட்ட ஜனங்களை உன்னிடத்துல காணப்படுகிற வெளிச்சத்துக்கு ராஜாக்களும் அதிபதிகளும் நடந்து வருவார்கள் என்கிற வாக்கின்படி நடந்து கூட்டி வருகிற காலத்திற்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பார். நான் சொல்ல வர்றது வசனத்தினுடைய வெயிட்டேஜ் எத்தனை பேருக்கு புரியுது ஐயா? கர்த்தர் சும்மா ஃபாலோ பண்றவங்களாவே இல்ல, நாம ஒரு கூட்டத்தை கர்த்தர் பக்கம் நடத்திக்கிட்டு போற ஒரு நாட்களுக்குள்ளே நடத்தி வருவா. நம்முடைய சபைகள் கிளை விட்டு ஓங்கி எழும்பும், கனி கொடுக்கும், பூத்து குலுங்கும், கர்த்தருடைய நாம மகிமைக்காக. அல்லேலூயா. பார்த்த உடனே எல்லாரும் உங்க இடத்தை விட்டு புறப்படுங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. புறப்பட்டது மாத்திரம் இல்லாம, வாசிங்க பாஸ்டர், உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். அப்படியா இருக்கு?
பாஸ்டர் சாலமோன் கர்த்தர் ஒன்று சொன்னாரு. ஐயா, கர்த்தர் சொன்னது சொல்றேன், உங்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஐயா, இல்லைன்னா கேவலப்பட்டு தான் நிற்பீங்க. கோச்சிக்காதீங்க, வார்த்தை கடினமா இருக்கு, நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. ஊழியக்காரங்க, தேவனுடைய பிள்ளைகளை வழி நடத்துறவங்க கொஞ்சம் எப்படிதான் இருக்கணும்? ரொம்பலாம் தூக்கி தோல் மேல எல்லாரையும் வைக்காதீங்க, கேவலப்பட்டு போய் நிப்பீங்க. என்ன ஆமீன் வரல? அக்கா புரியுதாக்கா? புரியுதா சிஸ்டர்? அப்படியே கொஞ்சி கொலாவி விசுவாச மக்கள்னு நான் அடிமனு மட்டமா சொல்லல. கர்த்தருடைய ஸ்ட்ரக்சரின்படி, கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நமக்கு வழி நடத்துற ஆசாரியர்களுக்கு நமக்கும் கொஞ்சமாவது கர்த்தர் சொன்ன டிஸ்டன்ஸ் இருந்தே தீரணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னு வசனம் அங்க சாட்சி எடுத்து அதை நான் விளக்கமா சொல்றேன். அந்த டிஸ்டன்ஸ், நாங்களாம் பெரிய ஆளு, பிரிஸ்லிலாம் ஊழிய செய்றவர் யார் தெரியுமா, லார்ட் ஆஃப் லண்டன்றதற்காக இல்ல, அதுதான் உங்களுக்கும் சேஃப்டி, எங்களுக்கும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம கொஞ்சம் ஊழிய வண்டி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகணும்னா அவர் எத்தனை ரூபாய் காணிக்க கொடுக்கிற, தசம்பாகம் கொடுக்கிற, எவ்வளவு பெரிய அவர் விசுவாசியா இருக்கட்டும், இல்ல என்னத்தான் இருந்தாலும் தூக்கிட்டு மூட்டை மூட்டையா அறுவடையை பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து சேர்க்கிற எங்க அம்மா மாருங்களா இருக்கட்டும், உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லி கர்த்தர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். ஏன்னா இவங்களை கொஞ்சம் நம்ம விட்டோம்னா பெட்டி இறங்கிடும். யார் தோல் மேல ஏறிடுவாங்க? இருக்கீங்களா? சில நேரத்தில் நாங்கள் பெட்டியை இறக்கிட்டு உங்களை தூக்கிடுறோம், பல நேரத்தில் நீங்கள் பெட்டியை இறக்கியான்ட்டு எங்கள் தலைமையில் ஏறி உட்காந்து மசாலா அரைக்கிறீங்க. இந்த ரெண்டு கேட்டகரியும் உள்ள இருக்கு. ஆமென் இல்லையா? எவனோ ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டான், எவனோ இல்லை, அவரே. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. என்ன மெயின்டைன் பண்ணுங்க? இல்லைன்னா கஷ்டம். ஆமேன் தானே? நமக்கு வேற வழி இல்லை. ஏன்னா உங்களை வெறுத்தோ உங்களை மட்டம் தட்டியோ நாங்க தான் இருக்கிறதுலே வசத்தியான ரகன்றதை காட்டுறதுக்காக இல்ல, தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கணும்னா கொஞ்சம் தொலைவா இருந்தாதான் பெட்டியை சுமக்கிற ஆசாரியனையும் பெட்டியையும் எல்லா கண்களும் காண முடியும். ஒரு குறிப்பிட்ட 10 பேருடைய கண்கள் மட்டும் காணப்படுறதற்காக பெட்டியை சுமக்கிற ஆசார்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆண்டர் மெயின்டைன் பண்ண சொல்லல. எல்லா கண்களும் பொதுவாய் அவர்களை கண்டு பின்பற்றி வரணும்னா ஒரு கூட்டம் மட்டும் போய் மொச்சிக்க கூடாது, எல்லாரும் 2000 முழத்துக்கு தள்ளி தான் நின்னு ஆகணும். ஆமென் சொல்லுவீங்களா? தேவனிடத்துல என்ன கிடையாது? பச்சபாதம் கிடையாது. பச்சபாதம் பார்த்தனாலதான் இன்னைக்கு பாழாயிட்டோம். ஆமென். 2000 முழம் தொலைவு இருக்கணும் பெட்டியை சுமக்கிறவர்களுக்கும் மக்களுக்கும். தொடர்ந்து வாசிங்க பாஸ்டர். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படி. இப்ப புரியுதா எதற்காக டிஸ்டன்ஸ் ஆண்டவர் விட சொன்னாருன்னு? புரியலையா? இருக்கீங்களா? விளங்குறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதற்காக ஆண்டவர் டிஸ்டன்ஸ் விட சொன்னார்னா, நீங்களும் நானும் நடக்க வேண்டிய வழியை அறியறதற்காக தான் கொஞ்சம் தள்ளி வந்து நில்லுன்ற. ஆமென் சொல்லுவீங்களா? இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு காயின் யாராவது 1 ரூபா 2 ரூபா காயின் இருந்தா கொடுங்களேன். எத்தனை ரூபான்னு சொல்லாம மறைச்சு கொடுங்க. சரியா? ஆமா, இங்க யாரு வரீங்க? எனக்கு ஒரு வாலண்டியர் வேணும். தம்பி வரீங்களா? கண்ணு ஓடியா, திருப்பி கொடுத்துருவாங்க. ஒரு சிலர்லாம் கொடுத்தா அதோ தம்பி வாங்கின்னு வரான். அது கண்ணை திறந்து பார்க்க கூடாது. அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. அண்ணங்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. சரியா? இப்போ இதுல எத்தனை காயின் இருக்கு? கண்ணை திறந்து அங்க பாருங்க. அங்க கருப்பு டிஷர்ட் போட்ட அண்ணன் இருக்கிறாரா? இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் காயினை வைப்பேன். இது எத்தனை ரூபா காயின்னு சொல்லணும். கொஞ்சம் இங்கிட்டு வாங்க. உங்க பேர் என்ன? பைசோன். அல்லேலூயா. நதி பேரா? பொண்ணு விளையுதா? இயேசு ரத்தம் ஜெயம். சரி, விளைவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமா, கண்ணை மூடுங்க. நேரா அங்க பார்த்து அந்த கருப்பு சட்டை போட்ட அண்ணனுக்கு நேரா கண்ணை மூடுங்க. இப்போ நான் உங்க முன்னாடி காயினை காட்டுவேன், எவ்வளோன்னு சொல்லணும். கண்ணை தரங்க. நம்ம சிரிக்கிறோம். தேங்க்யூ கண்ணா. அக்கா கிட்ட கொடுத்துருங்க.
நான் தம்பி கண்ணு முன்னாடி காட்டினது 2 ரூபா காயின். என்ன கவனிங்க தேவ பிள்ளைகளே, சில விஷயம் தூரம் வச்சு பார்த்தாதான் சரியான பார்வை கிடைக்கும். ஆமீன். வரமாட்டுது பாருங்க. எப்படி 2 ரூபா காயினை தூக்கிட்டு வந்து கண்ணுக்கு பக்கத்துல வச்சாலும், என்னதான் அறிவு இருந்தாலும், என்னதான் பார்வை நல்லா இருந்தாலும், தொலைவுல வச்சாதான் நீங்களும் நானும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும், போய் நிற்க வேண்டிய இடத்துல நிக்க முடியும். ஆமீன் சொல்லுவீங்களா? ரைட்டு தானே போய் சொல்ல என்ன சொல்றது? இது வரைக்கும் எத்தனை 2 ரூபா பார்த்திருப்போம், எத்தனை கடையில போயிட்டு 1 ரூபா 2 ரூபாய்க்கு வித்தியாசம் பார்த்திருப்போம். ஏன் உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியர்களே 2000 முழ தூரம் வச்சார்னா ஆண்டவர், ஏன்னா நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது நல்லது. ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒரு சில ஊழியக்காரங்க சொல்லி கேட்கிறேன், பெரிய பெரிய ஊழியக்காரங்க சொல்லி கேட்கிறேன், நீங்க எங்க ரொம்ப கிட்ட வந்துட்டீங்கன்னா இடறி போயிடுவீங்கன்றாங்க. அது எப்படிப்பட்ட மாடல்னு எனக்கு தெரியல. ஆண்டவரோடு கூடவே உண்ணவும் உறங்கவும் படுக்கவும் எழும்பவும் சில சீஷர்கள் இருந்தாங்க. ஆனாலும் ஜெபம் தேவ பிள்ளைகளை வழி நடத்தணும்னு வரும்போது ஆண்டவர் எப்படிதான் போனாரு? தூரமா தான் போனார். இப்பயும் கூட இருக்கிறவர் தான். ஆனா பிள்ளைகளை வழி நடத்த சில சமயங்கள்ல தூரம் போகிறது. ஏன்னா நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு. நிறைய பேருக்கு மதப்பே என்னன்னா, ஊழியக்காரங்க கூடவே இருக்கிற உனக்கு தெரியுமா, இருந்து என்னத்தை கிழிச்சோம் என்னத்தை சாதிச்சோம் சொல்லுங்களேன். எனக்கு அவர் எவ்வளவு க்ளோஸ் தெரியுமா பாஸ்டர் அம்மா, எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்டு தெரியுமா, உன் ஃப்ரெண்டுஷிப்ல குண்டை வைக்க. கர்த்தர் சொல்றாரு, அது தொலைவா இருந்தா மட்டும்தான் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறிய முடியும். ஆமீன் சொல்லுங்கக்கா. உடனே இன்னையில இருந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் கட் பண்றேன், எனக்கு ஊழியக்காரங்களுக்கு நீங்க சம்மந்தம், நான் அதை சொல்லல. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொலைவு, அவர்கள் உங்களை வழி நடத்தணும்னா அவங்கள முன்ன செல்ல விடுங்க. அவங்க கூடயே தொத்திக்கிட்டு போகணும்னு கர்த்தர் சொல்லல. அவர்கள் முன் செல்லட்டும், அவர்களை பின்பற்றுகிறதற்கு ஒரு டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எனக்கு தேவை. ஆமென் சொல்லுவீங்களா? விட்டடத்துல இருந்து வாசிக்கலாம் பாஸ்டர், விட்டடத்துல இருந்து வாசிக்கலாம். அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். கோச்சிக்காதீங்க. சம்டைம்ஸ் ஃபேமிலின்னு இருந்தாலும் சில விஷயத்தை தூரம் வச்சுதான் தீரணும். ஆமீன் சொல்லுவீங்களா? கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒருவேளை ஊழியக்காரங்களா இருக்கட்டும், உறவு ஊழியத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது. நான் சொல்லுற புரியுதா? நான் என் மனைவிக்கு புருஷன் தான், ஆனா ஊழியன் வந்தா என் மனைவி என்ன எப்படிதான் பார்க்கணும்? புருஷன் தான், அதுல மாற்றம் இல்ல. புருஷனுடைய உரிமைய ஊழியத்துல என்ன பண்ணக்கூடாது. நான் சொல்லுற புரியுதா? கணவன் நானு என் மனைவிக்கு அவ ஒரு ஸ்தானத்துல ஊழியக்காரியா நிக்கிறப்ப அவன் என் பொஞ்சாதிதான்ற உரிமையை நான் என்ன பண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் சில நேரத்துல சில டிஸ்டன்ஸ் வைக்கிறது எதற்காகனா, நடக்க வேண்டிய வழி அப்பதான் அறிய முடியும். டு பி ஃப்ராங்க், ஓப்பனா சொல்றேன், நாம எல்லாம் ஆசாரிய கூட்டமா இருக்கிறனால சொல்றேன், அநேக நேரத்துல நல்லா ஜெபிக்கிற மனைவி தன்னுடைய கணவனை அசட்டை பண்ணுகிறார்கள். நல்லா ஜெபிக்கிற கணவர்கள் மனைவினால் அசட்டை பண்றாங்க, மனைவியை அசட்டை பண்றாங்க. கொஞ்சம் சில விஷயம் தூரம் வச்சாதான் அருமை தெரியுது இல்லையா? இருக்கீங்களா? உங்க அருமை எப்பதான் தெரியும்? இன்னைக்கே பெட்டியை கட்டு, ஒரு வாரம் அந்த பண்டாரத்தை விட்டுட்டு கொஞ்சம் தூரமா போய் தங்கினாதான் அருமை தெரியலாம். பிளான் போடாதீங்க. அம்மா வீட்டுக்கு பொட்டி கட்டிட்டு ஓடுறதுனா முதல் 1ஆம் நம்பரா இருக்கிறனாலதான் இன்னும் உன் குடும்பம் விளங்காம இருக்கு. ஏக்கா தங்கச்சி புரியுதா? நீ இன்னும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாவே எங்க அம்மா வீட்டுல தோசை கொடுப்பாங்க, எங்க அம்மா வீட்டுல பிரியாணி கொடுப்பாங்க, உங்க அம்மா வீட்டுல 2 உதை கொடுத்திருந்தா நீ இம்மா நேரம் உன் குடும்பத்தை விளங்க வச்சிருப்ப. நான் சொல்லுற புரியுதா? எத்தனை பேருக்கு விளங்குது? நீ உங்க அம்மா வீட்டை நினைக்கிற வரைக்கும் நீ சும்மாவே தான் உட்காந்துருப்ப. உன்னால கர்த்தருக்குள்ள ஒன்னத்தையும் சாதிக்க முடியாது. ஏக்கா கேக்குதா? ஆமேன்னு சொல்லிங்களா? எனக்கு 2 பொன் பிள்ளைய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2த்தையும் கையில தூக்கணும்னே நான் ஜெபிச்ச ஜெபம். ஒன்னு ராஜ்யத்துக்கு, இன்னொன்னு ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப போற பிள்ளைங்க. அது ஆமேன்னு சொல்லிங்களா? இதுங்களை நான் இப்போ கூட 2 நாள் முன்னாடி என் மனைவி கூட தங்கி இருந்தப்ப சொன்னேன், எஸ்தரே இவளுக்கு 2 பேரும் கிளம்பிடுவாளுங்க, உனக்கு நான் எனக்கு நீ. நான் சொல்லுற புரியுதா? எப்படியும் கிளம்பிடுவாளுங்க. கர்த்தருடைய வருகை தாமதிச்சதுன்னா திருமணமான கிளம்பிடுவாளுங்க.
உனக்கு நான் எனக்கு நீ, நம்ம லவ்வை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கினே போயிடணும் எஸ்தர். ஒவ்வொரு நாளும் அது க்ரோ ஆகிட்டே இருக்கணும், குறைஞ்சிடவே கூடாது. நான் சொல்லுற புரியுதா? என்னதான் உங்க உறவா இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, சில நேரங்கள்ல ஆசாரியனா பாருங்க, லேவி கோத்திரத்தால பாருங்க. ஆமென் சொல்லுங்களா? அந்த பார்வையில வச்சாதான் அவங்க கொடுக்கிற ஆலோசனை நமக்குள்ள போகும், அவங்க கொடுக்கிற கைடன்ஸ் வழிநடத்தல் இருக்கும். பிராக்டிகலி நான் பேசுறது யதார்த்த கிறிஸ்தவத்தை பேசுறேன். ஏன் இன்னைக்கு ஊருக்கெல்லாம் நான் ஊழியம் செய்யறேன், என் மனைவிக்கு செய்ய முடியலன்னா தூக்கி எங்க உட்கார வச்சிருக்கிறேன்? ஏன் ஊருக்கெல்லாம் ஊழியம் செய்ய முடியுது, என் புருஷனை கைட் பண்ண முடியல, தூக்கி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இங்கே பார்க்காதீங்க, அங்க பார்க்காதீங்க, உங்க குடும்பத்தை, என் குடும்பத்தை நீங்க பாருங்க. நான் சொல்ற புரியுதா பிரதர்? அந்த ஒரு டிஸ்டன்ஸை கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஒரு ஆசாரியன், பெட்டியை சுமக்கிறவன், அந்த அனுபவத்தில் நீங்க போறப்போ உங்களை கொஞ்சம் தொலைவுல பார்த்தாதான் உங்களை அவங்க பின்பற்றி வர்றதுக்கு ஏதுவா இருக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அத்தோட கர்த்தர் நிறுத்தல, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீங்கள் வராதிருப்பீர்களாக, இதற்கு முன்பே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியில நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் போற பாதை எப்படிப்பட்ட பாதை தான்? புதிய பாதை தான். குடும்பங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் சந்திக்கிற பாதை புதுசுதான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் சவால் மிகுந்ததா இல்ல? ஒரு நாள் ஆரம்பிக்கிறப்ப எங்க ஆரம்பிக்க போறோன்னே தெரியாம நின்று கொண்டிருப்போம். ஆனா அதிசயமா அந்த நாள் மாலை மங்குகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களை என்னை எத்தனை பேரை கடல் கடக்க வச்சிருக்கிறார். வாயில ஒரு ஆமீன் வருதான்னு பாருங்களேன். நல்லா நான் கேட்பான்னு எனக்கு தெரியல. இருக்கீங்களா? நம்ம தான் புருஷன் முகர கட்டையை பார்த்துனே, எப்போ வழி தரக்கும், நீ இந்த ஆள் மூஞ்ச பாக்குற வரைக்கும் உனக்கு வழிய பிறக்க. நீ அவரு முகத்தை பாக்குறத நிறுத்திட்டு பெட்டியை பார்க்க ஆரம்பிச்சாதான் வழி பிறக்கும். புரியுதா தம்பி? அப்பாவுடைய லாக்கர் பெட்டியை பார்க்காத, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பார். ஆமேன்னு சொல்லிங்களா? எம்மா தங்கச்சி மேக்கப் பெட்டியை பார்க்காத, உன் புருஷனுடைய லாக்கப் பெட்டியை, இன்னும் பணப்பெட்டியை, நகைப்பெட்டியை பார்க்காத, கர்த்தருடைய பெட்டியை பார், வாழ்ந்திருப்பா. அல்லேலூயா. மாமனார் வீட்டில இருந்து வந்த சீதன பெட்டியை பார்க்காதே வாலிபனே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பார், வாழ்ந்திருப்பா. இன்னும் ஒரு சில எங்க ஐயா மாருங்க, இன்னும் கல்யாணம் ஆகி புள்ள பெத்து புள்ள வயசுக்கு வந்து அவளுக்கும் கல்யாணம் ஆகிற வயசு அவனுக்கு வந்து போச்சு. உங்க அப்பா வீட்டுல இருந்து என்னடி கொண்டு வந்த? நல்லா ஒரு அணுகுண்டை தான் கொண்டு வரணும் உனக்கு. அப்பா என்ன கொடுத்தான்? அவங்க அப்பனே போய் செஞ்சுட்டான், ஜாவு பட்டியில தான் இருக்கா, போய் அந்த ஆள் பக்கத்துல படுத்துக்கோ. வேற என்னத்தை சொல்லி கேட்கறது? கர்த்தர் பெட்டியை பார்த்தா மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் நடக்காத புதிய பாதையிலையும் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமேன்னு சொல்லுவீங்களா பிரதர்? மனசு தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் கர்த்தருடைய பெட்டியை பார்க்குறீங்க? இல்லை இந்த சாத்தானுடைய சாவு பெட்டியாகிய செல்ல பார்த்துக்கின்னு தெரிஞ்சுக்கின்னு இருக்கீங்களா? அந்த பொட்டியை 6 இன்ச்சு பொட்டியை தான் பார்த்துக்கின்னு இருப்போம், அதில் வழியாக பிறக்கும். பிரதர் புதுசு புதுசாக ரீல்ஸ் வருது பிரதர், புதுசு புதுசாக கண்டென்ட் வரும் நல்லா வரும், பாதாளத்துக்கு கூட்டுன்னு போவேன். நீங்களும் நானும் நோக்கி பார்க்க வேண்டியது உடன்படிக்கை பெட்டி. ஏன்னா இது வரைக்கும் நடக்காத புதிய பாதையில கர்த்தர் இன்னைக்கும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது தெரிஞ்ச பாதைலாம் இல்ல, ஒரு பாதை இல்லாத ஒரு இடத்துல வழி உண்டாகணும்னா உங்களுக்கு எனக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் போகணும், உடன்படிக்கை பெட்டி போகணும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? அடுப்பை நிறுத்திட்டீங்களா இல்லையான்னு கேட்குறாங்களா? குழம்பு சட்டி கொதிக்குதா இல்லை எடுத்து வச்சாச்சா? தோத்திரம். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. யார் பெற்ற பிள்ளைய உசுரை விட்டு கத்தின்னு கிடக்குது? கொஞ்சம் என்ன கவனிங்களேன், தேவ பிள்ளைங்க கவனிங்களேன். நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வார்த்தையும் பிரசன்னத்தையும் மட்டும் பார்த்துருங்க, வழி இல்லாத இடத்துலையும் ஆண்டவர் வழி நடத்தி போய் சேர்த்துருவார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே பாஸ்டர்? அடுத்த வசனத்தை வாசி. யோசுவா ஜனங்களை நோக்கி, இப்பதான் யோசுவா ஐயா ஜனங்களை நோக்கிறார். ஆபீசர்ஸ்னுடைய வேலை, மெசேஜ் கன்வே பண்ண வேண்டியவங்களுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறவங்களுடைய வேலை முடிச்சாச்சு. இப்ப யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அப்படியா இருக்கு? அப்படியா பாஸ்டர் இருக்கு? அப்படிலாம் இன்னைக்கு சபையில சொல்லக்கூடாது. 7 மணி நேரம் வர்ஷிப் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமேனா? உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில மிராக்கிளுக்கு எது தெரியுமா, அற்புதத்துக்கு எது தெரியுமா தடையா இருக்கு? உங்களுக்கு எனக்கு வழி பிறக்கிறதுக்கு எது தெரியுமா தடையா இருக்கு? பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களும் ரெடியா நிக்கிறாங்க,
போய் வந்து சேர வேண்டிய செய்தி வருஷக்கணக்கா செய்தி கேட்டோம். நிமிந்து பாருங்களேன், வருஷக்கணக்கா செய்தி கேட்டோம், வகை வகையா கேட்டோம். ஆனாலும் ஏன் இன்னும் வழி பிறக்கல? நான் கர்த்தர் சொல்றாரு, உங்களை ஏன் பரிசுத்தத்துக்கு யார் தான் கேரண்டி? சத்தமா சொல்லுங்களேன். மனைவி பரிசுத்தத்துக்கு கணவன், கணவன் பரிசுத்தத்துக்கு மனைவி, பிள்ளைங்க பரிசுத்தத்துக்கு பெற்றோர்கள், பெற்றோர்கள் பரிசுத்தத்துக்கு பிள்ளைங்க. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா வாசிங்க பாஸ்டர். உங்களை யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், பரிசுத்தப்படுத்தி நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். எத்தனை பேருக்கு நாளைக்கு அற்புதம் வேணும்? இன்னைக்கே வேணும். வாய்ப்பு இல்லை. நம்பிலாம் ஊத்த மாட்டார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கே கொடுங்க ஆண்டவரே, நான் இன்னைக்கே இல்ல நீ இன்னைக்கு பரிசுத்தப்படுத்தி நில்லு. சிம்பிளா சொல்றேன், பிரசன்ட் லைஃப் இன்னைய நாளை பரிசுத்தமா வாழ்ந்து முடியுங்க. ஆமேன். வரமாட்டது பாரு. இன்னைய நாள் பைபிள் படிக்க வேண்டியதை படிங்க, இன்னைய நாள் ஜெபிக்க வேண்டியதை ஜெபிங்க, இன்னைய நாள் கனி கொடுக்க வேண்டியதை கனி கொடுங்க, இன்னைய நாள் யோக்கியமானதை செய்ய நாடுங்க, இன்னைய நாள் சமாதானமா இருங்க. இன்னைக்கு இரவு வரைக்கும் கம்ப்ளீட்டா பண்ணிட்டு போய் ஆண்டவரே உமக்கு தோத்திரம்னு சொல்லிட்டு போய் படுங்க. நாளை காலைல உங்க அற்புதம் உங்க வாசல கதவை தட்டலன்னா என்ன கேள்வி கேளுங்க. ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ துப்பு இல்ல, நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஆவாராம். நீ பியூனு கூட ஆக மாட்டேன். நான் சொல்ற புரியுதாக்கா? புரியுதா? அதனாலதான் சாத்தான் என்ன பண்றானா, முந்திக்கிட்டு இன்னைக்கே உங்களுடைய என்னுடைய பரிசுத்தத்தை குலைக்க, சமாதானத்தை குலைக்க, குடும்பத்தை கெடுக்க, சபையை கெடுக்க, உள்ள சண்டை சச்சரவை கொண்டு வர்றதுக்கு 100% மும்மரமா செயல்படுறான். அதுக்கு ஒரு சில பேய் பிடிச்ச பேணு தலை இடம் கொடுக்குது. நான் கொஞ்சம் ஒரு விஷயத்தை கொச்சையா சொல்லுவேன். இங்க சொல்றேனே, இந்த தலை இருக்குது இல்ல, சாத்தானுக்கு டாய்லெட்டா இருக்கக்கூடாது. அவன் கழிவுகள்லாம் இறக்கி வச்சுட்டு போற, என் லாங்குவேஜில் சொல்றேன், வேணா நான் அதை சொல்ல விரும்பல, டாய்லெட்டா இருக்கக்கூடாது. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் நாக்கெல்லாம் அடக்கணும்னு பண்ணின்னு இருக்கேன். என் நாக்க நானே கடிக்கிறேன். புரியுதுங்களா? ஏன்னா உங்ககிட்ட கத்தி நான் தான் கெட்டவனா போறேன். இந்த இடம் இருக்கு பாருங்க, இது தேவன் உலாவி வருகிற தோட்டமா இருக்கு. என் சிந்தை தான், என் இருதயம் தான் என் ஆண்டவர் உலாவி வருகிற தோட்டம். ஆமேன்னு சொல்லுவீங்களா? இந்த சிந்தைய, இந்த இருதயத்தை, இந்த எண்ணத்தை, இந்த இந்த ஆண்டவர் குடியிருக்கிற இந்த ஸ்தலத்தை எப்படி வச்சிருக்கிறீங்க? நல்ல எண்ணமா இருக்கா? புருஷங்காரங்கிட்ட எப்பயுமே நொய்யா 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 நொய்யான்னு சண்டை போடுறமே, அது நல்ல புத்தியா? உன் புத்தி கேவலமான சாக்கடைன்னு அர்த்தம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு வார்த்தை இருந்தாலும் விட்டுட்டான், மன்னிச்சுட்டு போறதை விட்டு அன்னைக்கு சொன்னல. ஆமா, எத்தனாம் தேதி? 2012 அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி சாயந்தரம் 4:02 நீ இதை சொன்ன. உன் தலை பூரா சாத்தான் ஜானி தான் நிரம்பி இருக்கு. நான் சொல்ற புரியுதாக்கா? ஏன் உங்களை பார்த்து சொல்றேன்னா, எங்களுக்கு நேத்து என்ன தின்னோம்னாலே தெரியாது. ஓட்ட வாய் லொடலொடலொடன்னு கொட்டி தள்ளிட்டு போயிடுவோம். ஆனா 10ஆம் தேதி நீ அதை பண்ண தெரியுமா, அந்த சொன்ன, அதை சொன்னி என்ன பண்ண போற? அவார்டா கொடுக்க போறாங்க. இன்னைக்காவது தயவு செய்து விட்டு கொடுத்து மனம் திரும்புங்க ஐயா. நம்ம ரொம்ப அப்படிலாம் யோக்கிய சிகாமணிலாம் இல்லை ஐயா. நம்ம கதை என்ன கன்றாவின்னு நமக்கு தான் ஐயா தெரியும். கண்ணாடியை பார்த்து காரி துப்பிக்கிறோம் நம்ம. தயவு செய்து இன்றைக்கு பரிசுத்தப்படுத்துகிறதற்கு எந்த சபை, எந்த குடும்பம், எந்த ஊழியக்காரங்க, எந்த தனிப்பட்ட தேவ பிள்ளைங்க விட்டு கொடுக்குறாங்களோ தைரியமா சொல்ல முடியும், நாளைக்கு அவங்களுக்கு அற்புதம் ரெடி ஆயிடுச்சு. ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். நீங்க நாளைய தினத்தை குறிச்சு, ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன், நாளைக்கு எப்படி வேலைக்கு போவேன், நாளைக்கு எப்படி இந்த தேவை. ஏன்னா இன்னைக்கு என் பரிசுத்தத்தை ஃபோக்கஸ் பண்ணா நாளைக்கு என் பரிச கர்த்தர் ஃபோக்கஸ் பண்ணுவாரு, அற்புதத்தை கர்த்தர் ஃபோக்கஸ் பண்ணுவேன். புரியுதா சிஸ்டர்? இன்னைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்றவங்க எத்தனை பேர்? இன்னைக்கு சமாதானத்துக்குள்ள போக போறவங்க எத்தனை பேர்? சபைக்குள்ள இருக்கிறவங்க. வரும்போது சண்டையோட தான் வந்தோம், திரும்பி போறப்ப உங்க மனைவி தானே சமாதானம். அவங்க ஆபீஸ்ல கண்டராய் காலில் எல்லாம் போய் வரோம், சார் சார் சார்னு பிச்சை எடுக்கிறோம். இங்க வந்து மனைவி கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கெஞ்சறதுக்கு என்ன ஐயா குறைஞ்சிரும்? வெட்டி வீராப்பு. நம்ம நினைக்கிறோம் ஏதோ பெரிய மலை மலைலாம் கிடையாது. இந்த முடி அளவு தான் பிரச்சனையே, அந்த அளவு தான் பிரச்சனை.
சின்ன சமாதான குறைய போதும், ஒரு நைட்டு சமாதானம் இல்லாமல் ஒரு கணவன் மனைவி படுத்து எழுந்தா போதும், அவங்க வீட்டுக்குள்ள பிசாசு பூந்துருவான், பிள்ளைகளுக்கு நோவு உண்டாக்குவான், வேலையில பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் நாசமாயிடும். எத்தனை பேருக்கு தெரியும் அது? கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, எல்லாமே ரெடியா இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னைக்கு பரிசுத்தத்தில் ரெடி ஆகிறதுக்கு எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? புருஷனுக்கு ஒரு விஷயம் செய்யலைன்னா, பிடிக்கலன்னா செய்யாதீங்க. சும்மா இந்த சட்ட நோட்டம் பேசிக்கின்னு நாங்களாம் 2025 சிங்கப்பெண்ணா அசிங்கப்பெண்ணா நடுத்தருள் நின்று பிச்சை எடுப்பேன். தலையாகிய புருஷனுக்கு என்ன பண்ணணும்? என்னடா மண்டையில் முடியலன்னெலாம் பார்க்காதீங்க. ஆமாம் ஐயா, நம்ம கொஞ்சம் தலை மாதிரி நடந்துக்கணும். எப்படி ஏகேவா அஜித் குமாரான்லாம் கேட்கக்கூடாது. கிறிஸ்து இயேசு தான் நமக்கு தலை. தலையும் அவர் தான், தளபதியும் அவர் தான். வேற எவனுக்கும் ரசிகர் ஆகிறதுக்கோ ரசிகை ஆகிறதுக்கோ நம்ம மனசையும் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்மளை ஆள்றதும் கர்த்தர் ஒருவர் தான். நீங்களும் நானும் தலையா நடந்துக்கிட்டா அவங்க சரீரமாக அழகா நடப்பாங்க. நான் எப்பயுமே குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது சொல்லுவேன், தலை சரியா இருந்தா மொத்த சரீரமும் சரியா இருக்கும். தலை கிறுக்கா இருந்தா சரீரம் நிர்வாணமாகவும் கேவலமாக தான் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? மண்டை கோளாறாகி கொஞ்சம் கொஞ்சம் கிராக்கான ஆளுங்களை பாருங்க, 4 சட்டை போட்டிருப்பாங்க, கிழிஞ்ச பேண்ட்டை போட்டிருப்பாங்க, பிடிச்சிக்கினே போயிட்டு இருப்பாங்க பேண்ட்டை. கவனிச்சிருக்கீங்களா? அதனால நம்ம எல்லா நேரத்திலையும் மனைவியை கை காட்ட முடியாது ஐயா. எந்த குடும்பத்தில் தலை சரியா இருக்கோ தன்னால மனைவி சீர்படும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? சில குடும்பத்திலாம் தலை என்னதான் சரியா இருந்தாலும் சரீரம் எப்படி தான் இருக்கு, கொழுத்து போயிட்டு தான் ஆட்டம் போடுது. கர்த்தருக்குள்ள விட்டு கொடுத்து வாங்க, நம்ம குடும்பத்துக்கான அற்புதம் நாளைக்கு ரெடியா இருக்கு. ஆமேன்னு சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா நம்ம இப்போ தாண்டதற்கு எங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறோன்னா, விடுங்க ஃப்ரீயா, எங்கே நின்று கொண்டிருக்கிறோன்னா யோர்தானுடைய கரையில் நின்றுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய என்னுடைய ஆசீர்வாதம் என்ன ரொம்ப தூரம் நினைக்கிறீங்களா? ஒரு கரை கிடக்கிற தூரம் தான். ஆமேன்னு சொல்லுவீங்களாண்ணே? சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு ரோடை இங்கேருந்து அங்கே கிராஸ் பண்ணுறோம்ல, அவ்வளோ தூரம் தான். ஆமீன் வரமாட்டுது. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு வாசிங்க பாஸ்டர், அது விட்ட இடத்துல இருந்து வாசிங்க. இன்றைக்கு உங்களை இன்றைக்கு 5வது வசனம் வாசிங்களேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, யாரை நோக்கி? நல்லா கவனிங்க, ஆசாரியர்கள் தான் நீங்களும் நானும் தான். ஊழியர்களை நோக்கி வாசிங்களேன். நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார். யாருக்கு முன்னே நடந்து போகணும்? ஊழியக்காரர்கள் உங்களுக்கு முன்பாக நடந்து போகதான் தீரணும். அவர்களை முந்தி கொண்டு போறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உரிமை கொடுக்கல. அவர்களுடைய வழிநடத்தல பின்பற்றி போங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்மளையும் ஆண்டவர் உயர்த்தி ஒரு ஸ்தானத்துல உட்கார வச்சு நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்மை பின்பற்றி வருகிறதற்கோ ஒரு ஜனக்கூட்டத்தை கொடுப்பாரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆமேன் சொல்லுவீங்களா? நல்லா ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? பின்பற்றி போற அளவுக்கு நீங்க முன்னாடி போங்கள்னு முன்னாடி நடந்து போங்கள் என்றான். வாசிங்களேன். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இப்போ கர்த்தர் யோசுவாவை நோக்கி, யோசுவா ஐயா அதிபதிகளுக்கு கமாண்ட் கொடுத்தாரு. அதிபதிகள் ஆபீசர்ஸ் மக்களுக்கு கமாண்ட் கொடுத்தாங்க. மக்கள் ஆபீசர்ஸ், யோசுவா ஐயா அவருக்கு மேல கர்த்தர். ஆமென் சொல்லுவீங்களா? ஊழியம் செய்யற நமக்கு கமாண்ட் கர்த்தர் கிட்ட இருந்தா வரணும். ஆமென் சொல்லுவீங்களா? யார்கிட்ட இருந்து வரணும்? மனுஷால் கிட்ட இருந்து வரவே கூடாது. மனுஷால் கிட்ட இருந்து வர்றதை செய்யறதுக்காக நீங்கள் நானும் அழைக்கப்படல பாஸ்டர். கர்த்தர் கிட்ட இருந்து வர்றதை மட்டும் தான் செய்ய முடியும். அது உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. கர்த்தர் சொல்றதுதான் நாங்க செய்ய முடியும். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல வாசிங்க உன்னோட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க? கர்த்தர் தான் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துறவர். கர்த்தர் தான் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துறவர். கர்த்தர் தான் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துறவர்.
எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த கர்த்தரால தான் முடியும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்க நம்புறீங்கன்னா கர்த்தர் சத்தத்தை கேளுங்க. எப்படி மோசே ஐயா கூட கர்த்தர் இருக்கிறதுக்கு அவர் கிரயம் செலுத்தினாரோ, அது போல யோசுவா ஐயாவும் கிரயம் செலுத்தினால்தான் கர்த்தர் சொல்றாரு, நான் மோசே கூட இருந்தது போல உன் கூட இருப்பேன், ஜனங்க முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்துவேன்ற. அப்படின்னா மேன்மைப்படுத்துறது எது? பிரசன்னம் தான், தேவனோடு கூட இருக்கிற உறவு தான், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழற வாழ்க்கை தான். ஆமென் சொல்லுவீங்களா? இப்ப புரியுதா ஏன் மேன்மைப்பட முடியலன்னு? இருக்கீங்களா அண்ணா? புரியுதானே? உங்களை என்னை உயர்த்த வேண்டியதாக்கா அம்மா, உங்களை என்னை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வல்லமா படைச்சவர் கர்த்தர் தான். மனுஷன் தூக்கி வச்சா மிஞ்சி மிஞ்சி போனா 5 வருஷம் கூட அந்த இடத்துல இருக்க மாட்டோம், நாற்காலி மாறிடும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆனா கர்த்தர் நிக்க வச்சார்னா தானியேலுடைய காரியம் 4 ராஜா மாறினாலும் ராஜா பேரம் வரைக்கும் வந்தாலும் ஜெயமா தான் இருக்கும். ஆமென் அல்லேலூயா சொல்லுவீங்களா? யார் காலை பிடிச்சி அழுதுன்னு இருக்கீங்க? தேவனோடு கூட மோசே ஐயாவை போல நீங்க சஞ்சரிங்க, யோசுவா ஐயாவை போல சஞ்சரிங்க, உங்களை என்ன இன்னைக்கு மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? வாசிங்க பாஸ்டர், விட்ட இடத்துல இருந்து வாசிங்களேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, பாருங்களேன், கவனிங்களேன், யோசுவாவை பார்த்து சொல்லிட்டார், நீ என் கூட இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், மோசே கூட இருந்த போலன்ட்டாரு. இப்ப உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது, இது பேசுறது யாரு? யோசுவாவா கர்த்தரா? கர்த்தர். தெளிவா பார்த்து சொல்லுங்க. தெளிவா படிப்புல, தெளிவா படிப்புல, தெளிவா படிப்புல 7, 8 மறுபடியும் வாசி. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, யோசுவா நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, யார் பார்க்கிறது? கர்த்தர். சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா கர்த்தர் ஊழியக்காரங்க கிட்ட மட்டும் பேசுவாரா, ஆசாரியர்களா இருக்கிற உங்ககிட்ட என்கிட்டயும் பேசுவாரா? கடைசியா எப்ப கர்த்தர் பேசினார்? அந்த நாசமா போன போனை கீழே வச்சா தானே கர்த்தர் பேசுறது கேட்கும். அம்மே அம்மே அம்மா பாத்தீங்களா, அம்மா பூண்டு குழம்பு வச்சேன், அம்மா இட்லி குழம்பு வச்சேன், அதை சாட்டேன் இதை சாட்டேன், தூங்குனியா ஏன்ச்சி? உங்க அம்மாவுக்கு சீக்கிரத்துல பொட்டி கட்டி ஆண்டவர் போயிச்சிருவார். உங்க அம்மா இருக்கிறனால தானே நீ ஆட்டம் போட்டுக்கின்னு இருக்கிற. அம்மாவை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல, அவங்கள எங்க வைக்கணுமோ அங்க வைங்க. நான் இன்னைக்கே எங்க அம்மாவை கவனிக்கிறேன், எங்க அம்மா என் கூட தான் இருக்கிறாங்க. என் தாய் கர்த்தருக்குள்ள எனக்கு கற்றுக் கொடுத்தது, உன்னுடைய கர்த்தருக்கு அடுத்து உன்னுடைய முதல் அன்பு உன் மனைவி மேலே தான், இனி அம்மா மேலே 2வது அன்பு தான் எனக்கு சொல்லி கொடுத்து தான் ஆண்டவருக்குள்ளே எங்கள் அம்மா வளர்த்துருக்காங்க. நான் என் தாய் மடியில் படுக்க போனாலும் போய் உன் பொண்டாட்டி மடியில் படுறான்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, அவன் மடியில் தான் எப்பயும் படுத்து கிடக்கிறேன், உன் மடியிலையும் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன், கொஞ்சம் இடம் உடனே வந்து சொல்லிட்டு தான் சண்டை போட்டு தான் படுக்கிறேன். என் மனைவி அவங்க அம்மா வீட்டிலலாம் பேசாமலாம் இல்லை, பேசுகிறா. எப்போ பேசுகிறா, எதுக்கு பேசுகிறா, விசாரிக்க அடிப்பா. ஏதாவது ஒரு காரியம் பேசணும், ஆலோசனை கேட்கணும்னா அடிப்பா. 24 நேரமாக அம்மா அம்மா அம்மான்னு என்ன ஆம்புலன்ஸில் அலாரம் சுற்றுற மாதிரி ஒயா 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 நான் சுற்றுது. உங்கள் ஆத்தாளுக்கும் அறிவில்லை, மண்டையில் மூளை இருக்குதா இல்லை மாட்டு சாணி இருக்குதான்னு தெரியல. நிறையா பொண்ணை பெற்ற அம்மாங்களுக்கு நீத்தான் சாப கேடு உன் பிள்ளைங்களுக்கு. என்ன முறைக்கிறீங்க? குடும்பம் விளங்காம போறதுக்கு யாரு காரணம்? நீ விட்டுட்டு வா, நான் பாத்துக்கிறேன். உன்னையே பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒன்னு 10 வருஷம் தான் உன் வேலிடிட்டி, எக்ஸ்பயர் ஆக போற. நீ பொல்லாத ஆவி கடிஞ்சு பேசுறேன்னு குடும்பம் இன்னைக்கு தெருவில் நிக்குது, கோர்ட்டில் நிக்குது. ஏன்? எங்க அம்மா வீட்டில் பாத்துக்கோ, உங்க அம்மா வீட்டை விட்டு புட்டு வான்னு தானே கர்த்தர் சொன்னாரு. நம்மளால சொல்லவே தேவையில்ல, அம்மா முந்தானையை பிடிச்சினே தெரியும். ஐயா, உன்னையும் என்னையும் கூட்டு வந்து ஒரு மனைவியோட சேர்த்தது எதுக்காகனா, அந்த மனைவிக்கு நீ ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கணும், உன் குடும்பத்தை நீ நானும் கட்டி எழுப்பணும். நமக்கு சொந்த புத்தியை கொடுத்துருக்காரு, பெரியவங்க ஆலோசனை தேவைதான். அந்த ஆலோசனை கீழ்ப்படிஞ்சு கணவன் மனைவியா சேர்ந்து டெசிஷன் மேக் பண்ண முடிவு எடுக்கணும். இன்னும் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகி எங்கள் அம்மா கிட்ட கேட்டு வரேன், உங்கள் அம்மா கூடயே போய் உக்காந்துக்கோ. என்ன கவனிங்க, இப்போ தான் பக்கத்தில் பார்த்து மண்டை ஆட்டுறது, வீட்டில் போய் மண்டை ஆட்டுங்க. என்ன கவனிக்கிறீங்களா? ஆமாம், இங்கே எனக்கு செவி என்ன பார்த்து மண்டை ஆட்டுங்க. கேட்குதா பிள்ளை? குடும்பம் நல்லா இருக்கணும், சபை முன்னேறணும், குடும்பம் முன்னேறணும்னா
உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போற ஆசாரியர்ல ஊழியக்காரங்களை கர்த்தரை பாருங்க, கர்த்தர் கூட ஐக்கியம் வைங்க, முன்னேறி செல்வீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமீன் சொல்லுவீங்களா? பேலன்ஸ் இருக்கணும். ஏட்டிக்கு போட்டி, உங்க அம்மா கிட்ட நீ பேசுறியா, எங்க வீட்டுல நான் இல்ல, இது குடும்பம் இல்ல, இது சண்டை ஸ்தலம், WWF ரிங்கு, அது வேணாம். அப்புறம் சாத்தான் கும்மி அடிச்சு சிரிப்பான்ல, பாப்கார்ன் சாப்பிட்டுக்கினே, இப்ப பாரு அவ பேசுற வார்த்தையில அவன் நெஞ்சு வெடிச்சு சாவான் பாருன்னு இது வாயில ஒரு வார்த்தையை போடுவா, கதையை முடிஞ்சு போடுவான் அந்த ஆளுக்கு. நீங்களும் நானும் முன்னேறி செல்லணும்னா கர்த்தர் ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் பேசுகிறதற்கு ஆயத்தமா இருக்காருன்றதை புரிஞ்சுக்கணும். கடைசியா கர்த்தர் சத்தத்தை எப்ப கேட்டீங்க? யோசிச்சு பாருங்க. கடைசியா எப்ப மனுஷ சத்தம் ஓயட்டும், ஆசாரியனா நான் இருக்கிறேன், எனக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கட்டும் விட்டு கொடுத்த தேவ பிள்ளைங்க எத்தனை. ஒரு சின்ன சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்டுதே, அவரால் அதை டிசைன் பண்ண முடியல, அதை அவரை கணிக்க முடியல, அதை கைட் பண்றதுக்கு தானே ஒரு ஆசாரி அந்த இடத்துல இருந்தாரு. யோசிச்சு பாருங்க. அம்மா ஐயா கடிந்து பேசுறேன்னு துக்கப்படாதீங்க. எத்தனை காலம்தான் உள்ளேயே பஞ்சாயத்து, உள்ளேயே பிரச்சனை, உள்ளேயே பண்ண குடும்பத்தையே பண்ணி வச்சு எப்போ நம்ம வெளியே இருக்கிற குடும்பங்களை போய் ஆறுதலாக சாட்சியாக நிற்க போகிறோம்? நம்ம வீட்டில் குண்டாஞ்சட்டி பறக்கிற சத்தம் நின்னா தானே புறமார்க்கத்தானே நமக்கு வீட்டுக்குள்ளே கேட்குற ஜப சத்த துதி சத்தத்தை கேட்டு வருவான். எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கிளம்பி ஓடுறோம் 1 மணி நேரம் முன்னாடி. பிச்சைக்கார மனுஷனை பார்க்க, சொந்தக்காரனை பார்க்க ஓடுறோம், ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றோம். யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்களும் நானும் எவ்வளோ வேதனைப்படுத்துகிறோம் ஆண்டவரன்னு. நீங்கள் நானும் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்ம கூட பேசணும்னா பெட்டியை சுமக்கிற கடமைக்கு மட்டும் இல்லை, உறவு அவரோட இருக்கணும். யோசுவா கிட்ட பேசுகிற அதே தெய்வம் தான் பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள்கிட்டையும் பேசுகிறதற்கு வல்லமையும் சித்தமும் உடையவராக இருக்கிறார். நீங்கள் போய் காத்துருங்களேன், தூங்கக்கூடாது, நிமிர்ந்து பாருங்க. என்ன கவனிக்கிறீங்களா? கர்த்தர் ஆசாரியர்களை நோக்கி, வாசிங்க பாஸ்டர். கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது எங்க நிக்கணும்? இப்ப பிரச்சனை எது? யோர்தான் தான் பிரச்சனை. கர்த்தர் எங்க போய் நிக்க சொல்றாரு? இப்ப புரியுதா? உங்க மாமியார் கூட ஏன் உன்னை ஆண்டவர் நெக்கில் நில்லுன்றாருன்னு? மருமவளுங்க பாருங்க, 50 வயசான மருமவளா இருந்தாலும் பாருங்க, மாமியா உயிரோட தானே இருக்கா, சாவல இல்லை இன்னும். மாமியா சாவணும்னு உபவாசம் போடுற மருமவளும் என்ன பாருங்க. ஆண்களுக்கும் பொருந்தும். ஏன் உங்க மனைவியை விட்டு ஓடாதீங்க, உங்க மனைவி கூட இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப புரியுதா? புரியுதுன்னா ஆமான்னுங்க, இல்லைன்னா இல்லைன்னுங்க. ஏன் உங்க புருஷன் நொய்யான்னு குத்துற ஆள் கூடயே கூட்டுன்னு போய் உட்கார வச்சிருக்காருன்னு புரியுதா? உங்களை அனுப்பிதான் 2 பொழக்கவே போறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க சந்தோஷமா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? உங்களை அனுப்பிதான் அற்புதத்தையே செய்ய போறார். அந்த யோர்தான் இடத்துல உங்களுக்கு எது பிரச்சனையா இருக்குதோ அதை வச்சுக்கோங்க. உங்க மாமியாரை வைக்கிறவங்க மாமியாரை வைங்க, புருஷனை வைக்கிறவங்க புருஷனை வைங்க, மனைவி வைக்கிறவங்க மனைவி வைங்க, ஊழியக்காரங்களை வைக்கிறவங்க ஊழியக்காரங்களை வைங்க. நம்ம யார் தெரியுமா? நம்ம லேசுப்பட்டாலன்னு விசுவாசியை வைக்கிற நாங்கள் விசுவாசியை வைக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, போய் பிரசன்னத்தோட நில்லுங்க, வார்த்தையோட நில்லுங்க, அதை தலைக்கீழ புரட்டி போடுவாரு. அதுதான் உங்க அடையாள சின்னமா மாறும். ஆமேன். வரமாட்டுது பாருங்களேன். உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான். எந்த யோர்தான் பிரச்சனையா இருக்கோ அதை கண்டு ஓடாதீங்க. எந்த கோலியாத்து பிரச்சனையா இருக்கானோ அதை பார்த்து ஓடாதீங்க. எந்த காரியம் உங்களுக்கு தடைக்கல்லா நிக்குதோ அந்த இடத்துல போய் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால் மிதிக்கட்டும். ஆமென். எந்த கிராமத்துல நம்மள துரத்தி அடிச்சானோ ஜபத்தோட போய் ஆசாரியர்கள் நில்லுங்க. இது கர்த்தருடைய வாக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுவீங்களா? எந்த இடத்துல பிரச்சனைக்குரிய மனிதர்கள் இருக்காங்களோ அவங்க கூட நில்லுங்க. குடும்ப உறவுகளை விட்டு ஓடாதீங்க. தற்காலிகம் அந்த யோர்தான் கரபுரண்டு ஓடுது பிரதர், தலையை தாண்டி ஓடுது பிரதர். என்ன ஓடுதானே, செத்து போகலையே, ஜீவன் இருக்குல்ல, உயிர் இருக்குல்ல, உசுரோடு தானே இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போகலையே. இன்னும் பிரச்சனையின் மத்தியில தான் கர்த்தர் யாருன்னு காட்டி கொடுப்பாரு. அதன் மத்தியில தான் உங்களை என்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். பிரச்சனை வேணானா மேன்மை வேணாம், கோலியாத்து வேணானா ராஜகிரீடமும் வேணாம். யாரு ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்களோ, வாழ்வானாலும் சாவானாலும் நிப்போம், என்ன ஆனாலும் நிப்போம் நிக்கிறவங்க தான் சரித்திரத்தை படைப்பாங்க. ஆமென். அல்லேலூயா.
சும்மா ஓடுகாலி ஓர்பாலாவே இருக்கிறது. ஓர்பால் தெரியுமா? ஓர்பாலு புருஷன் செத்தான்னு மூட்டை முடிச்ச கட்டிக்கின்னு மாமியாளுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு ஓடுது. எத்தனை ரூத்து, நீ செத்தாலும் என் புருஷன் செத்தாலும் உன்னால எனக்கு ஒரு பலனும் இல்லைனாலும் நீ தான் என்னுடைய மாமியா, நீ தான் என் உறவு, ஓன் ஜாமி தான் ஏன் ஜாமின்னு நிக்கிற ரூத்துகள் எத்தனை சபையில. சிந்திச்சு பாரு. கர்த்தர் போய் சொல்றாரு, எந்த யோர்தான் உன் பிரச்சனையோ அந்த யோர்தான்ல போய் உன் காலை படிங்க. படிச்சு முடிக்கலாம், வேகமா வாசிங்க. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்ஷியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பதாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. அடையாளம் கேட்டிருக்கீங்கல்ல ஒரு சிலர் உள்ள, இந்த வார்த்தை தான் உங்களுக்கு அடையாளம். ஒரு ஆமீன் வரல பாருங்க. இந்த செய்தி தான் உங்களுக்கு அடையாளம். எனக்கு தேவன் நியாயம் செய்ய மாட்டாரா? அப்பா உடுப்பா, உடு உடியா உடு, கீபோர்டை மட்டும் தள்ளி விடாம பார்த்துக்க. ஆமா எம்மாடியே என்ன புள்ள? கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அடையாளமா உங்களுக்கு எனக்கும் அனுப்பியிருக்காருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சும்மா குத்துது குடையுதுன்னாதீங்க. அதனாலதான் செய்தி ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், கொஞ்சம் குத்துந்தான், அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுங்க, ஈகோ முட்டாம இருங்க. ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். ஆமா, கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது, அடையாளமா வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் உங்களுக்கு அடையாளம். நீங்க கேட்டிருக்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா, என் கூட நீங்க இருக்கிறீங்கன்ற அடையாளம் என்ன? இதுதான் உங்களுக்கு அடையாளம். வாசிங்க பாஸ்டர், வேகமா வாசிங்க. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. யோர்தான்ல போகுது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் எங்க இருந்து வருதான்? சும்மா சமமா ஓடினா கூட பிரச்சனை இல்லை, இது வர்றது மேல இருந்து ஃபோர்ஸா வருது. மேல இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணி ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஐயாவை வச்சு செஞ்சதுல அவரை வச்சு கடலை பொழந்தாருன்னா, உங்க பாஸ்டர் சாலமோனை வச்சு அட்லீஸ்ட் ஒரு 6 பொழக்க தான் போறார். என்ன ஆமேன்னு வரல? அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்லா பொழப்பாருன்ற மாதிரிலாம் பார்க்க கூடாது. அந்த வேலை எப்பயோ ஆரம்பிச்சாச்சு. பெட்டியை தூக்குற ஆசாரிகள் பெட்டியை தூக்காம வேற எங்கேயோ போய் உக்காந்து இருக்கிறதா இன்னைக்கு யோர்தான் இன்னும் பொழந்து வழி விடாம இருக்கிற காரணம். ஆமேன்னு சொல்லுவீங்களா? நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவங்கவுங்க ஸ்தானத்துல ஆபீசருங்க இடத்துலயோ, பெட்டியை தூக்குற ஆசாரியர் இடத்துலயோ, லேவியில 12 பேரை பிரிச்சு எடுத்த கோத்திர இடத்துலயோ யோசுவா அவருடைய இடத்துல நின்று இருந்தா இன்னைக்கு எல்லா வேலையுமே சுமூகமா முடிஞ்சிருக்கும். யோசுவாவே கர்த்தர்கிட்ட பேசணும், யோசுவாவே பெட்டியை தூக்கணும், யோசுவாவே அங்க ஓடணும், யோசுவாவே இங்க ஓடணும். யோசுவா சீக்கிரம் போடுவார். மோசே அனுப்பி வச்ச மாதிரியே யோசுவாவையும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்க விளங்காம போறது யாரால நினைக்கிறீங்க? பேய் பிசாசால நினைக்கிறீங்களா? தான் ஸ்தானத்தை உணர்ந்து தான் பொறுப்பை உணராத ஸ்தானத்தை உணராத நம்மை போல தேவ பிள்ளைகளால தான் வீணா போறாங்க. கர்த்தர் சொல்றாரு, கால் மிதித்த மாத்திரத்தில் யோர்தானே மேல இருந்து புரண்டு வர்றது ஒரு பக்கம் குவியலா நிக்குது. அது மாத்திரம் இல்லாம வாசிங்க. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய், அதாவது நம்ம லாங்குவேஜ்ல சொல்லனா, டேரா போட்டவன் தான் டேரா போட்ட கூடாரத்தை விட்டு கிளம்பினாதான் யோர்தான் பொளந்து வழி விடும், அதை தாண்டி போக முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? இன்னும் கடந்த கால கூடாரத்தை வைத்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், கூடார ஆணியை பிடுங்கு, கூடாரத்தை மடி, கழுத மேல சேனை ஏத்து, ஒட்டகத்து மேல வைய, தூக்கிட்டு கிளம்பு. உனக்காக எனக்காக கட்டாத வீடுகள் காத்திருக்கிறது, நடாத திராட்சை தோட்டங்கள் ஆயத்தமாயிருக்கிறது, எண்ணெயை கொடுக்கிற ஒலிவ தோப்புகள் ரெடி ஆயிருக்கிறது, உனக்காக எனக்காக பதனிடப்பட்ட வயல் நிலங்கள் ஆயத்தமாயிருக்கிறது, உரமேற்றப்பட்ட மண்ணுகள் ஆயத்தமாயிருக்கிறது, அறுவடை காத்திருக்கிறது. புறப்பட்டு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறார். நம்ம சோம்பேறித்தனம், பரிசுத்த குலைச்சல், அருவருப்புகள் தான் நம்மளை கடக்க விடாம வச்சுக்கின்னு இருக்கு. என்ன பண்ண போறோம்? செய்தி எத்தனை மணிக்கு முடியும்னு யோசிக்கிறோமா? விளங்கவே மாட்டோம். உருப்பட முடியும்னு நினைக்கிறீங்க? தினமும் தான் திங்குறோம், தினமும் தான் மலைஜலத்துக்கு போறோம், தினமும் தான் கன்றாவி தூங்குறோம். என்னைக்கா ஒரு நாளா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் செய்தி எக்ஸ்ட்ரா கேட்டு அர்ப்பணிப்போமே. ஆமேன்னு சொல்லுவீங்களா? எக்ஸ்ட்ராலாம் போக போறதில்ல, முடிக்க தான் போறேன்.
ஆண்டவர் சொல்றாரு, யோர்தான்ல போய் காலை வைங்க, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாய். எல்லாம் வழி விட்டுச்சா? கிளம்புனாங்களா? வாசிச்சு முடிக்கலாம் பாஸ்டர், வாசிங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஊர் வரைக்கும் ஆண்டவர் குவியலா குவிக்க வச்சு உப்பு கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அந்த பக்கம் போறது அந்த பக்கம் ஓடி போச்சு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். இப்ப எதுக்கு எதிரே வந்துட்டாங்க? சத்தமா சொல்லுங்களேன். வந்தது மட்டும் இல்லாம வாசிங்களேன், சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும், அவங்க எல்லாரும் யோர்தானை கடந்து தீரும் அளவும், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் தண்ணீரில் நடுவிலே, புரியல, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது, நான் ஊனி நிக்கணும். சும்மா பொட்டியை தூக்கிட்டோம், கடலை பொளந்துட்டோம், யோர்தானை பிரிச்சிட்டோன்னு உடனே குஷி ஆயிடக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, மக்கள் இக்கரையில இருந்து அக்கறை வரைக்கும் போகணும்னா நீங்களும் நானும் ரிஸ்க் எடுத்து நடு இடத்துல நின்னுதான் தீரணும். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள் காலூன்றி நின்னுதான் தீரணும். தரிசனத்தின் மையத்துக்கு ஆசாரியர்களும் குடும்பங்களும் வந்துதான் தீரணும். அங்க நின்றா மட்டும்தான் யோர்தான் பிளந்தது அப்படியே நிற்கும். சகல ஜனங்களும் கடந்து வாக்களிக்கப்பட்ட கானானுக்கு நேரா போக முடியும். நான் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், ரிஸ்க் நமக்கு எதுக்குடான்னு விட்டு ஓடனா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? எல்லாரும் கடக்க முடியுமா கரைய? சத்தமா சொல்லுங்க. இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஆசாரியர் ஐயா அம்மா. நீங்க நடு மையத்துல பிரச்சனையில வந்து நில்லுங்க. உடன்படிக்கை பெட்டியோட பிரசன்னத்தோட நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக பிளக்கிறது மட்டும் இல்லாம உங்க கால் உள்ளங்கால் அங்க இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணீர் மேல அதிகாரத்தை கொடுப்பாரு. அது உங்க மேல புரளுவது இல்லை. இதத்தான் கர்த்தர் சொன்னார், நீ ஆறுகளை கடக்கும் போதும், சத்தமா சொல்லுங்க, தண்ணீரை கடக்கும் போதும் முழுக மாட்டீங்க, ஆறுகள் உங்க மேல புரண்டு வருவது இல்லைன்னு கர்த்தர் சொன்னாரே. அது யாருக்கு தெரியுமா? வார்த்தையை பிடித்துக் கொண்டு அனுதின மன்னாவை வைத்துக் கொண்டு கர்த்தருடைய அழைப்பை வைத்துக் கொண்டு யாரெல்லாம் மத்தியில நிக்கிறாங்களோ அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தான். பாஸ்டர் முடிச்சிட்டீங்களா பாஸ்டர்? அத காலொன்றி நிற்கும் பொழுது உலர்ந்த தரை வழியாய் கடந்து இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து, அதாவது யோசுவா 4:1 சொல்லுது, ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்க யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அந்த 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று ராவில் தங்கும் ஸ்தானத்தில் அவைகளை வையுங்கள் என்று அவர்களை கட்டளையிடுங்கள் என்றார். ஏன்னா அந்த 12 கல்லு தான் வரப்போற சந்ததிக்கு என்னவா இருக்க போகுது? சத்தமா சொல்லுங்க. அடையாளமா சாட்சியா இருக்க போகுது. ஆமீன் சொல்லுங்க. எலியா பலிபீடத்தை கட்டுகிறதற்கு 12 கற்களை பயன்படுத்தினாரு. கர்த்தர் இப்படிப்பட்ட தண்ணீரையும் கடந்ததற்கு அடையாளமாக 12 கற்களை எடுத்து தூணாய் நிறுத்தினாங்க. ஆமீன் சொல்லுவீங்களா? நீங்கள் நானும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? வரப்போற தலைமுறைக்கு எப்படிப்பட்ட அடையாளத்தை விட்டு போக போறோம்? விட்டு போகணும்னா இந்த 17 வசனத்துல கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஊழியம் செய்யற நமக்கும் நம்ம சபைக்கும் குடும்பத்துக்கும் கற்றுக் கொடுத்த வார்த்தையை முகங்கோணாம மன இருகாம கடைபிடித்து போவோமானால் ஆசீர்வதிக்கப்படும். இல்லைன்னா ஓப்பனா சொல்றேன், நீங்க சாவுற வரைக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே நின்றுகிட்டு வாக்களிக்கப்பட்ட கானானை பார்த்து ஒப்பாரி வச்சுட்டு போய் சேர வேண்டிதான். ஆமீன் வராதுன்னு தெரியும். நான் அதனால வருத்தப்பட போறதில்லை. என்னுடைய அழைப்பு இதுதான். உட்காந்து இந்த வெட்டி கௌரவம் பேசிக்கினேன் விளங்காத விதண்டாவாதம் சண்டை போட்டு இருக்கிற வரைக்கும் நீ விளங்கவே போறதில்லை. என் வாலிப தலைமுறையை பார்த்து நான் சொல்றேன், விட்டு கொடுத்து
ஒருமனப்பட்டு 4 பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டாதான் பெட்டியை சுமக்க முடியும், மகிமை முன் செல்லும். குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறது 2 பேர் இருக்கீங்களா, புருஷன் பொஞ்சாதி ஒருமனப்பட்டு உடன்படிக்கை பெட்டி ஆகிய வார்த்தையை சுமங்க, உங்களுடைய யோர்தானை பொளந்து ஆண்டவர் போக வைப்பார். அது கரை புரண்டு போகட்டும், இல்லை தலைக்கு மேலே ஓடட்டும், ஆண்டவர் குவியலா நிற்க வைப்பார். உங்களை பார்க்குற ஜனங்களுக்கு இந்த நியூஸ் போய் அங்கே சேரும். ஆமீன் சொல்லிங்களா? உங்களுக்கு முன்னாடி மதில் மேலே அலங்கத்து மேலே வீட்டை கட்டிட்டு உட்காந்து துணிகரம் பிடிச்சவனுக்கு பயம் உண்டாகும். உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் செய்த அற்புதங்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்படும், அது மேன்மையாய் எண்ணப்படும். அங்க உங்களுக்கு ஒரு திருப்பு சீட்டை வச்சிருப்பாரு, அந்த இடத்துல ஒரு ராகாபை வைத்து உங்களுக்கு வழியை திறப்பாரு. கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் வெற்றி சிறக்க செய்வார். ஆமீன் சொல்லுவீங்களா? ஆமீன் சொல்லுங்க. சிம்பிளா சொல்றேன், யோர்தானை திறந்த மாதிரி தான் ஆண்டவர் எரிகோவையும் இடிப்பாருன்னு கனவு காண்டக்கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நமக்கு முக்கியம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் நமக்கு முக்கியம் இல்லை. நான் முன்ன இப்படி நடந்தேன், அதே போல உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போய் முட்டுவோமா செவுத்துல, அதெல்லாம் உங்க வேலை இல்லை. அங்க காலை மிதின்னா மிதிக்கணும், இங்க சுத்தி வான்னா. இங்க விஷயமே என்னன்னா, கர்த்தருடைய சத்தத்தை யாரெல்லாம் செவி கொடுத்து கேட்டு அதன்படி செய்யறாங்களோ, யாரெல்லாம் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்றாங்களோ, உங்களுக்கு அற்புதம். ஆமேன்னு சொல்லுவீங்களா? நாளைக்கு எரிகோ இடிக்கப்படணும்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்? எத்தனை பேரோட கர்த்தர் பேசி இருக்கிறார்? நம்ம சபையோட ஆண்டவர் பேசி இருக்கிறார், வாலிபர்களோட ஆண்டவர் பேசி இருக்கிறார். உன் கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதம். உங்க பிள்ளைங்க கீழ்ப்படியில தூக்கி போட்டு மிதியுங்க, முதல்ல ஜெபியுங்க, முழங்காலம் போட்டு ஜெபிச்சுட்டு வச்சு உரிச்சு எடுத்துருங்க. இந்த ஜென்டில் பேரண்டிங்கு, இந்த பண்டில் பேரண்டிங்லாம், இந்த பருப்புலாம் வேவாது. நான் சொல்ல புரியுதா? வடை சுடுறோம்ல, வடை, கடலை பருப்பு வடை, அப்ப பருப்பு வேவாம இருந்தா எப்படி இருக்கும்? வடை சாப்பிட்ருக்கீங்களா? கடலை பருப்பு வடை சாப்பிட்ருக்கீங்களா? பருப்பை நல்லா ஏன் ஊற வைக்கிறோம்? பேசணும். தம்பிக்கு சகல வித்தைகளும் தெரியும் போல, 3 ஆண் பிள்ளைன்றனால இதெல்லாம் தெரியும். எங்கள் வீட்டில் பருப்பை என்ன பண்ணுவோம்? சமயக்கட்டு பக்கம் போகிறது இல்லையா, டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். உன் வீட்டுக்காரன் உன் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன வீட்டை வச்சு நல்லா சமைக்கிற சமயக்காரிய அப்புறம் வீட்டுக்காரியாக மாத்தினான்ட்டு வந்து ஐயோ எம்மான ஊழியக்காரன்ட்ட வாயிலையும் வயத்திலையும் அடிச்சிக்காத. புரியுதா? என்ன தலைவரே, அவங்க சமைச்சு போடலன்னா நம்ம ஏதாவது வீடு ரெடி பண்ணலாமா என்ன? மண்ணுக்குள்ளே போடுவோம். பருப்பு வெந்தால் தான் வடை எப்படி இருக்கும்? இல்லைன்னா வாய் என்ன ஆகிடும்? கெட்டு போடும். நான் சொல்கிறேன் புரியுதா? பருப்பு வேவணும்னா கொஞ்சம் தண்ணியில் ஊறுறதுக்கு விட்டு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஊறுங்க, ஆண்டவரோடு கூட இருங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கிட்ட எப்பயும் நல்லா பழகுங்க. ஆனால் வழி நடத்துதல்னு வரும்போது டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. உங்கள் கைடன்ஸில் இல்லை, என் கைடன்ஸில் இல்லை, அவர் கைடன்ஸில், அவர் வழிநடத்தல் தான் போகணும். அப்படி இருந்ததுன்னா நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு வீட்டுக்கு போகிறப்போ உங்கள் யோர்தான் பிளந்திருக்கும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இல்லை வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் உட்காந்து கையாமுயான்னு கீரி புள்ள சண்டை, கீரி பாம்பு சண்டை, சேவை சண்டை விட்டு இருந்தீங்கன்னா குடும்பம் விளங்காது. புரியுதுங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லிங்க? விட்டு கொடுங்க, கெட்டு போக மாட்டீங்க. ஐயாமாருங்களுக்கு, வாலிபர்களுக்கு எத்தனை பேர் புரியுது? ஆமீன் சொல்லுவீங்களா? கொஞ்சம் விவேகமாக பொறுமையாக போங்க. எல்லாத்துக்கெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. நாய் தெருவில் குலைக்குது, நாய் கூட போய் லொல்லுன்னு நான் குலைச்சின்னு இருக்கீங்க. சில நேரத்தில் சில சத்தத்தை நாய் குலைக்கிற மாதிரி நினச்சிட்டு போடுங்க. சிஸ்டருக்கு புரியுதா? புரியுதா? குலைக்குது நாயின்ட்டு உட்காந்து நாய் கூட பண்ணுவீங்களா? சரி, யார் பெத்த நாயோ குலைக்குதுன்ட்டு அமைதியாக என்ன பண்ணணும்? புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம நாயா இருக்கிறதோ மனுஷனா இருக்கிறதோ யார் கையில தான் இருக்குது? விளங்கிச்சா? புரியுதா? டாபர்மேன்கள் மனிதர்களாய் மனம் திரும்புவார்களாக, பொம்மேரியன்கள் மனுஷிகளாய் மனம் திரும்புவார்களாக. உங்களை அழைச்சிருக்கிற ஸ்தானம் பெருசு. ஆமேன். எத்தனை பேருக்கு ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட்டும் சக்சஸ்ன்னு எத்தனை பேர் இன்னைக்கு எழுந்து போய் வாழ போறீங்க? வாழலாமா? கர்த்தருக்காக விட்டு கொடுப்பீங்களா? நிஜமா ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமருங்க. வார்த்தை எங்கே இருக்கோ, அழைப்பு எங்கே இருக்கோ, ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அனுதினமும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே கர்த்தர் மற்றதெல்லாம் பார்த்துக்குவார். யோர்தான் வராதுன்னு சொல்ல, எரிகோ வராதுன்னு சொல்ல, ராட்சதர்கள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலை, கர்த்தர் பார்த்துக்குவார். அதெல்லாம் இல்லைன்னா என்ன சுவாரஸ்யம் வாழ்க்கையில்? சொல்லுங்க.
ஏதாவது இருக்கா? ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கணவன் மனைவிகள் இங்கே இருக்கிறீங்க, சண்டை போட்ட பிறகு உங்களுடைய அன்பு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா? சண்டை போடுற முன்னாடி உங்கள் அன்பு பியூட்டிஃபுல்லாக இருக்கா? சண்டை போட்டு முடித்த பிறகு சாரிப்பா நான் தான் கோவப்பட்டு பேசிட்டேன், அம்மா சாரிடி, கோவத்தில் வெளியே இருக்கிற கோவத்தை உங்ககிட்ட காட்டின்றப்ப அந்த ஊடலுக்கு பிறகு ஒரு கூடல் வரும். இருக்கீங்களா? சபையில் தான் இதெல்லாம் பேசணும். சபையில் இதெல்லாம் பேசாதனால தான் கள்ள பொண்டாட்டியை வச்சுக்கின்னு உட்காந்து ஸ்னாப் சாட்லேயும் அந்த சாட்லேயும் இதுலேயும் கள்ள பொண்டாட்டியும் கள்ள புருஷனையும் தேடி தெரியுது, நாசமாக போகுது. என் மனைவி அடிக்கடியாக என்கிட்ட சொல்லுவா, அவளை திட்டி விட்டு விடுவேன் சில நேரத்தில், சோர்ந்துருவா, ஏதாவது சேட்டை பண்ணுவா சின்னதாக. என்ன கம்யூனிகேஷன் கேப்பு தான் எங்களுக்கு. அவள் ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கல, நான் பிடிச்சி கடிச்சு விட்டுருவேன். நான் உன்னை மாத்திர டைமுக்கு போடு, சாப்பாடை சரியாக சாப்பிடு, தண்ணியை குடினா டைமே இல்லை, பிள்ளைய பார்க்குறேன். ஏண்டி நீ இருந்தால் தாண்டி பிள்ளைய பார்ப்பேன், நீ இல்லைன்னா யாரி பார்ப்பான்னு நான் கேட்பேன். நான் செல்லமாக அவளை போடி வாடின்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு ஆண்டர் கொடுத்த மனைவி, புரியுதா? உங்கள் வீட்டில் ராஜாங்கம் எப்படியோ அது நீங்களாச்சு, உங்கள் வீட்டம்மா வச்சு, நீங்கள் வச்சு, உங்கள் வீட்டுக்காராச்சு. சண்டை போட்ட பிறகு நான் போய் அவள் கையை தான் பிடிப்பேன். ஏங்க என் கையை நீங்கள் பிடிக்கும்போது ஏதோ ஒன்று எங்கேருந்தோ ஒரு பனிமழையே கொட்டுற மாதிரி ஒரு உணர்வுங்க எனக்குள்ள. நான் சொல்ற புரியுதுங்களா? தொடாத என் புருஷன் 10 வருஷத்துக்கு அப்புறம் என் கையை பிடிச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுதுங்க. ஏங்க அப்படி? அதுதான் ஊடலும் கூடலும். நான் சொல்ற புரியுதுங்களா? ஏன் இதை நான் சொல்றேன்னா, சில நேரத்தில் குடும்பங்களுக்குள்ள பிரிஞ்சே வாழ பழகிட்டோம். இல்லை, உங்களுடைய குடும்பத்தை விட்டு கொடுக்காதீங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்காவது கை கோத்து கொஞ்சம் வாங்க. ஆமீன் சொல்லுவீங்களா? அதுக்குன்னு அப்பப்போ கீரியும் பூனையும் போல பாம்பும் இதுவும் போல சண்டை போட்டுக்கினே இருக்காதீங்க, சீராதீங்க. அது ரொம்ப நாள்லாம் பாச்சா பழிக்காது. கூட கூட நாள் பெருக பெருக நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் பெருகணும். சபைக்குள்ள இருக்கிற ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் பெருகணும். கர்த்தருக்குள்ள குடும்பமா நம்ம நிற்கணும். எத்தனை பேரோட கர்த்தர் பேசி இருக்கிறார்? இந்த சண்டையெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. சபைக்குள்ள ஒருமித்து நிற்போம். உடன்படிக்கை பெட்டி சுமந்து போற லேவியர்கள், கர்த்தரை மட்டும் பங்காய் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறவர்கள் முன் செல்லட்டும். கேப்பு விடுங்க. ஆசாரியர்கள் முன் செல்லட்டும். இன்னும் 12 கோத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கல்லை தூக்கிட்டு வரட்டும். போய் ஆலயங்களை கட்டுங்க. 12 கிராமங்களில் காலை மிதியுங்க. உங்க கால் மிதிக்கிற தேசத்தை கர்த்தர் சொந்தமாக கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்துலேருந்து நம்ம அறுப்பை நம்ம நிச்சயமா பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்ததை விட அறுவடையதுக்கு நம்ம இன்னும் அதிகமாக பார்ப்போம். சும்மா காரணம் சொல்லிக்கிட்டு உக்காராதீங்க. எந்த சபையில குடும்பங்கள் சமாதானமா இருக்கோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்க மட்டும் இல்ல, அந்த குடும்பங்களை கொண்டு கிளை சபைகளையும் கர்த்தர் எழுப்புவார். அந்த சபை தான் வெற்றியுள்ள சபையா இருக்கும். அந்த ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் தான் வெற்றியுள்ளவர்களா இருப்பாங்க. நீங்களும் நானும் சமாதானத்துக்கு நேராய் ஓடுவோம். ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் பேசுவார். பேசுகிற கர்த்தர் வழி நடத்துவார், ஜெயத்தை கொடுப்பார். உங்களை அழைத்தவர் நிச்சயமாய் முடிவு பரியந்தம் கொண்டு சென்று நிறுத்துவார். ஆமீன் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் நீ குடும்பத்துக்குள்ள சண்டை போட மாட்டேன், அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் விட்டு கொடுத்து போறேன்றவங்க எத்தனை பேர்? நீங்க இது மொத்தத்தையும் கவனிங்க. ஒருமனப்பட்டு செயல்படுறாங்க. ஆமீன். சண்டை வருந்தான், பிரச்சனை போராட்டங்களை சத்துரு எழுப்புவான், ஆனால் அதை ஜென்டிலா ஹேண்டில் பண்ணுங்க. ஆமீன் சொல்லுவீங்களா? கல்யாணம் ஆன முதல் நாள் முதல் வாரத்தில் போட்ட மாதிரியே சண்டை 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பண்ணக்கூடாது? ஒரு மெச்சூரிட்டி வரணும், ஒரு முதிர்ச்சி வரணும். ஆமீன் சொல்லுவீங்களா? சபைக்கு வந்த புதுசுல பண்ண கிருமி வேலையை போலவே இப்பயும் உட்காந்து பண்ணின்னு இருக்கக்கூடாது, ஒரு முதிர்ச்சி வரணும். ஆமீன் சொல்லுவீங்களா? இனி உங்களை திருப்திப்படுத்துகிற காரியம்லாம் இங்கே செய்ய முடியாது. ஆமீன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுவீங்க? கணவன் மனைவி ஊழியத்தில் இருந்தாலும் திருப்திப்படுத்துகிற காரியம்லாம் செய்ய முடியாது. கர்த்தர் சொன்னாதான் செய்ய முடியும். சொல்ற புரியுதா? ஆமீன் சொல்லுவீங்களா? தலையா இருக்கணும், சரீரம் சரியானமா இருக்கணும், அந்தந்த அவயவங்கள் அந்தந்த வேலையை செய்யணும். நம்ம முன்னாடி இருக்க யோர்தான் பிளக்கிறது. அதற்கு அடையாளமாய் கர்த்தருடைய வருகைக்குள்ள 12 கற்களை பார்ப்போம். ஆமீன் சொல்லுவீங்களா? 12 பேர் நம்ம சபையிலிருந்து எழும்புவோம். 12 பேரை கொண்டு வருகிற நாட்கள்ல கட்டுகிற ஊழியம் பயங்கரமா இருக்கும். இந்த பகுதி கர்த்தரை சந்தித்தே தீரும். இருக்கிற இடத்துல எத்தனை பேர் எழுந்து நிற்பீங்க? விட்டு கொடு.